நண்பர்களே, ஃபுல் வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிடுவோம். கவலைப்படாதீயோல். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரியே இல்லை, அதான் யூஎஸ்ஏ. என்னாச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இந்த வேர்ல்டு அதோட எண்டை நெருங்கிடுச்சு. இந்த வேர்ல்டு அழிய போகுது. சேஃப்டி பேரியர் தகர்க்கப்பட்டாச்சு. பேரியரை கிராக் பண்ணிட்டு ஏதோ ஒரு மான்ஸ்டர் உள்ளவரை பார்க்குது. அந்த மான்ஸ்டர் என்னது இவ்வளோ கொடூரமாக இருக்குது. இந்த கொடூரமான ஒரு கண்கள். ஹியூமன்ஸை அழிக்கணுங்கிற ஒரு எண்ணம். கண்டிப்பாக ஹியூமன்ஸை அழிச்சே தீரணுங்கிற ஒரு வெறி. மான்ஸ்டர் இங்கே சம்மன் ஆயிடுச்சு. அந்த மான்ஸ்டர் அதோட பேர் தான் பெகிமவுத். அவ்வளவுதான், நம்மளோட உலகத்தை நம்ம காப்பாற்ற முடியாது. யாராச்சும் இருக்கீங்களா? எல்லாரும் நம்பிக்கையை ஒட்டி இழந்துடாதீங்க. நம்பிக்கையோட போறான்னா நம்மளால தோக்கடிக்க முடியும். அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய கை வந்து அவனை நசுக்கி அப்படியே சக்கையாக்கிறது. இதை பார்த்து எல்லாம் பயந்து, ஐயோ, இன்னொரு கொடூரமான ஆறா? அவ்வளவுதான், நம்மளோட வேர்ல்டோட முடிவு வந்துருச்சா? இது பெகிமவுத்தே தான். இதை நம்மளால கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. கண்டிப்பாக இது நம்மளால முடியாது. ஆனால் உங்களோட நம்பிக்கையை விட்டுறாதீங்க. வாங்க. அப்படியே கொஞ்ச நெஞ்ச இருந்த பேரும் அந்த மான்ஸ்டரோட சண்டை போட போனப்ப அந்த மான்ஸ்டர் ரோர் விட்டுச்சு. என்ன ஹியூமன்ஸ், உங்களுக்கு இன்னும் வாழணுங்கிற ஆசை இருக்குதா? அதில் ஒருத்தவனே சொல்கிறான், நம்ம இங்கே ஒன்றையும் தோத்துட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட உலகத்தை காப்பாற்ற முடியாது. அதனால எல்லாம் வாங்க ஒன்று சேர்ந்து போய் போராடுவோம். கொஞ்சம் நெஞ்சு இருக்க மனுஷங்களும் ஹியூமனிட்டியை காப்பாற்றுறதுக்காண்டி ஒன்றா சேர்ந்து சண்டை போட போனாங்க. அப்படியே இப்போ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. 2010 இது ஒரு 2 நாடுகளுக்கு இடையிலான போட்டியாக தான் கருதப்பட்டுச்சு. ஆனால் போக போக இது நிலமை அப்படியே மாறாது. அதுவும் 2022 இது சுத்தரம் மாறுனுச்சு. ஒரு போர்க்களமாக மாறுனுச்சு. விண்வெளியில் மற்ற உயிரினங்களுக்கு இடையில் உயிருக்கு போராடுற ஒரு போர்க்களமாக இது மாறுனுச்சு. அதனால் நிறைய பேர் இறந்தாங்க. பூமியோட பாப்புலேஷன் அப்படியே கம்மியானுச்சு. பூமியில் 10 தேசங்கள் ஒட்டி தான் மிச்சம் இருந்துச்சு. மிச்சம் எல்லா தேசங்களும் அழிஞ்சு போயிடுச்சு. இதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ பெகிமவுத் தன்னோட வாயை திறந்து பெரிய ஒரு அட்டாக்கை தயார் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பவர்ஃபுல்லான அட்டாக்கை அங்கே அதை தாக்க வந்தவங்க மேலே லான்ச் பண்ணிச்சு. ஒரு செகண்ட் எல்லாம் அமைதியாக இருந்துச்சு. செத்த நேரத்தில் எல்லாரையும் காலி பண்ணிச்சு அந்த ஒரு அட்டாக். ஒரு சில செகண்ட்ஸ்லேயே பாதி பேர் இறந்து போனாங்க. இன்னும் மேலே பார்த்தா ஒருத்தன் பறந்தபடியே நிற்பான். அவனை பார்த்து மறுதிருப்பியும் அதே பவர்ஃபுல்லான அட்டாக்கை அந்த பெகிமவுத் தாக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். கிட்ட காட்டுவாங்க மூஞ்ச, கோபமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். வந்தான் நம்ம இந்த மான்வாவோட ஹீரோ. அப்படியே வெறியில் பார்ப்பான் அந்த பெகிமவுத்தை நம்ம ஹீரோ. பார்த்துட்டு அதே பவர்ஃபுல்லான அட்டாக்கை நம்ம ஹீரோவை பார்த்து லான்ச் பண்ணும். நம்ம ஹீரோ செத்துறா நினச்சிக்கிட்டு இருந்தா, இந்தா வந்துட்டேன்டா மாப்பிள்ளைங்கிற மாட்டோம் அந்த அட்டாக்கே கிழிச்சிக்கிட்டு வருவான். ஒத்த கையில் கிழிச்சிட்டு வந்து ஒரே அட்டாக்கு தான். அப்படியே பெகிமவுத் தரையில் போய் அடித்து அப்படியே சரியான ஃபோர்ஸ் ஃபீல்டுக்கு கிரியேட் ஆகும். ஷீல்டை வச்சுலாம் தடுக்கிற அளவுக்கு அது மட்டும் பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணுவான் ஹீரோ. அவன் மனுஷனா வேற எதுவும் மாடா, இவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணுறான். இப்பட்றா நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்தோம் அதை ஒரு கிராச் கூட பண்ண முடியல. அவன் சிங்கிளாக அவன் அந்த அட்டாக் பண்ணிட்டானா, என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும். என்னால் இதை நம்பவே முடியல. அவன் ஒத்த ஆளாக அந்த பெகிமவுத்தை தோக்கடிச்சிட்டானா. அமெரிக்கா அவங்களுக்கு கொடுத்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிற மாட்டோம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த பெகிமவுத் வாயை பிளந்துட்டு கீழே கிடக்கும். இப்போ தான் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒருத்த கையை போயிருக்கும். ஹீரோ நினச்சிப்பான், அட்டாச்சி இந்த பெகிமவுத் அட்டாக் பண்ணுறப்ப அதோட அட்டாக் என்னோட ஒருத்த கையை எடுத்துருச்சே. இப்போ தான் நம்ம ஹீரோட பேரே சொல்கிறாங்க, ஜியோன் ஜிஹான். இதான் நம்ம ஹீரோட பேர். பார்த்துங்க, நம்ம ஹீரோ தான் வேர்ல்டுலேயே 7வது ரங்கில் இருக்கான். அப்படியே பில்டிங்க்கு மேலே இருந்து ஒரு சவுண்டு கேட்கும். யாரான்னு பார்த்தா அவங்கெல்லாம் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. எங்களோட அன்புள்ள தேசமான அமெரிக்கா, இப்போ நாங்கள் இன்னொரு வாட்டி ஜெயிச்சிட்டோம். அப்படியே மேலே காட்டாங்க. கொஞ்சம் வயசான தாடி மலைச்சா மட்டும் அதை சொல்லிக்கிட்டு இருப்பான். உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுறது நான் தான் அவங்களோட மாஸ்டர். நம்ம ஹீரோ வேர்ல்டுலேயே 7வது ரங்கில் இருந்தால் இந்த அர்கான் இவன் வந்து ஃபஸ்ட்டு ரேங்கில் இருப்பான். அதனால் அவன் தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு கர்வமாக பேசிக்கிட்டு இருப்பான். ஜிஹான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கீழே குதிக்கும். ப்ரீஸ்ட், நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், விடு அவளுக்கு அவளே பார்த்துக்க தெரியும். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் போல். கண்டிப்பாக இது ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். அதுலேருந்து வர ஆறா பார்த்தாலே தெரியுது. அதுலேருந்து வர எனர்ஜியை தாங்க முடியாமல் சில பேர் வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, அந்த எனர்ஜியை தாங்க முடியாதவங்களாம் அங்கேருந்து கொண்டு போயிருங்க வேகமாக. கண்டிப்பாக அது உயிரோடு இருந்தப்போ அதோட பவர் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்திருக்கணும். யாராலையும் சமாளிச்சிக்க முடிஞ்சிருக்காது. அந்த பொண்ணு வந்து ஹீரோ பார்த்து கேட்குது, ஜிகான் நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் ஆவலையில்? இவளோட பேர் சோபியா. இவன் வந்து ரேங்க் 3ல் இருக்கா. ஐயோ என்னாச்சு, உன்னோட லெஃப்ட் ஆர்ம் சுற்றுற போயிடுச்சா? அப்படியே அசையாமல் நில்லு, நான் உன்னை ஹீல் பண்ணுறேன். இது ரொம்ப வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்க.
என்னால் ஹீல் பண்ண முடியலை. அது வெறும் ஈவில் எனர்ஜியாக கொண்டு இருக்கிறதுனால என்னால் அதை க்யூர் பண்ண முடியலை. அட்டச்சே, கை வேற போயிட்டா. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இந்த பகிமத்தை கொண்டதுக்கான ரிவார்டா? எனக்கு தெரியும் அவங்க தான் எடுத்துப்பாங்கன்னு. மாஸ்டர், அங்கே கீழே பாருங்கள், அங்கே ஏதோ ரிவார்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி வாங்க போகலாம். ஓஹோ, பாஸ் லெவல் ரிவார்டா? கண்டிப்பாக அதை ஆட்டைப்பட வந்துடுவாங்க. நம்மளுக்கு எதுக்கு வம்பு? நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் பின்னாடி போகிறீங்களா? என்னது? ஏன் நாங்கள் பின்னாடி போகணும்? பின்னாடி போகணும்னா போகணும், சரியா? அதில் கிடைக்கிற ரிவார்டை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்க. அடே, கஷ்டப்பட்டு சண்டை போட்டது அவன், ஆனால் அவனுக்கு எந்த ஒரு ரிவார்டும் கிடைக்கல. நீ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பார்க்குற. என்ன பண்ணுறது, இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கான ஒருத்தனாக இருந்து போயிட்ட. அதனால தான் நாங்கள் உங்களை நம்ப வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்களா? எஸ் சார். இது அமெரிக்காவுக்காக கில்டு மெம்பர் எல்லாருக்கும் ஒவ்வொரு பொருள் கண்டிப்பாக நான் கொடுப்பேன், சரியா? எஸ் சார். சோபியா சொல்லுவா, அவன் தனியாகவே அதை தோக்கடிச்சான், அவனுக்கு எந்த ஒரு ரிவார்டும் கிடையாதா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? நம்ம ஹீரோ அமைதியாகவே நிற்பான். ஆனால் அந்த பகிமுத்தை கொண்டது ஜீகான் தான். ஆனால் நீங்கள் அதை பங்கு போட்டு எடுத்துக்கிறீங்க. எதனால்? எனக்கு இதுக்கான ரீசனை சொல்லுங்கள். எதனால் அவனுக்கு வெகுமதி கொடுக்கலையா அப்படின்னு லாரன்ஸு கேட்பான். நண்பர்களே, நம்மளால பேர் லாரன்ஸ்னு வச்சுக்கலாம். எதனால்னா அவன் ஒரு அமெரிக்கனே கிடையாது. அப்படியே சாக்காகி போய் நிற்பாவ. அவன் இயற்கையாகவே மாறி இருந்தாலும் ஆனால் அவன் ஒரு அமெரிக்கன் கிடையாது. அவன் ஒரு உண்மையான அமெரிக்கன் கிடையாது. அமெரிக்கன்களுக்கு ஒண்டியும் தான் எங்களால் இந்த ட்ரெஸரை பங்கு போட்டுக்க முடியும், சரியா? அப்படின்னு நம்ம மைக்கேல் சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ பற்றி சொல்லுவான். அவன் எனக்காக வேலை செய்கிற ஒரு நாய் ஒண்டியும் தான். அந்த நாய்க்கெல்லாம் என்னத்தை நான் கொடுக்கணும்? ஹீரோ ஜீகான் மனசுக்குள்ளே நினச்சிப்பான், எனக்கும் ஒரு டைம் வரும்டா. அந்த டைம் வரப்போ நான் யாருன்னு உனக்கு தெரிவிக்கிறேன்டாரா. சோபியா, இதனால தான் அவனுக்கு ரிவார்டு எதுவும் கொடுக்கலையா? இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். இதுக்காக போய் யாராச்சும் ரிவார்டு கொடுக்காம இருப்பாங்களா? ஹீரோ சொல்லுவான், இது ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் செஞ்சதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா செஞ்சிட்டீங்க. நான் இப்போ போயிட்டு வரேன். ஹீரோ, எனக்காக நீங்கள் அது ஒன்றும் கேர் எடுத்துக்க வேண்டாம். எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க. அவர் சொல்கிறது சரிதான். நான் ஒரு நாய் மட்டும் தான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஓன் கண்ட்ரியில் நான் ஒண்டின்னு தான் சர்வே ஆனேன். நான் ஒரு ஓடி வந்த முட்டாள். எனக்காக யாரும் பேச வேண்டாம். ஆனால் அந்த டைமில் எனக்கு ஒரு ஸ்கில் கிடச்சிச்சு. அதுவும் எஸ்எஸ் ரேங்க் ஸ்கில் கிடச்சிச்சு. என்னோடய இன்பான் ஸ்கில் எஸ்எஸ் ரேங்க் ஸ்கில்லு, நேம்லெஸ் டிவைன் ஆர்ட்டு. அந்த ஸ்கில்லை வச்சு நேம் இல்லாதவங்களோட நேமை தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட ஸ்கில்லை என்னால் காப்பி பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதான் இந்த ஸ்கில்லோட ஸ்பெஷாலிட்டி. ஆனால் என்னோட இந்த ஸ்கில் வேர்ல்டு ரேங்க்லேயே 7th பிளேஸை பிடிச்சிச்சு. அப்போ என்னோட அமெரிக்கனை யாருமே ஏற்றுக்கலை. எனக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்கல. எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, அவங்களே அனுபவிச்சாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் எனக்கு இதான் புரியலை, எதனால் எனக்கு இந்த ஸ்கில் கிடச்சிச்சின்னு எனக்கு இன்னும் தெளிவாகவே புரியலை. ஹீரோ, நான் தனியாகவே உயிர் பிழைச்சதுனால அதோட குற்ற உணர்வு எப்போயுமே நான் தூங்கோடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்குது. என்னால் அதை எப்போயுமே மறக்கவும் முடியலை. என்னோடய கையை குணப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோடய பனி முடிகிற காலம் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அது வரையும் நான் நிம்மதியாக இருக்கணும். உங்களுக்கு கொடுத்த டீமன் ஹண்டிங் மிஷின்ஸ் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. யார் யார் ஜெயிச்சாங்கன்னு இப்போ ரிசல்ட்டு வெளியில் வந்துருச்சு, எல்லாம் பாருங்கள். எஸ்ஏ அமெரிக்கா ஜெயிச்சிடுச்சு, சீனா ஜெயிச்சிடுச்சு. அப்படியே எந்தெந்த கண்ட்ரி ஜெயிச்சுட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரஷ்யா தோத்துடுச்சு, ஜப்பான் தோத்துடுச்சு. ஃபெயில் 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 தோத்துட்டாங்க. என்ன ஆச்சு? வெறும் 2 கண்ட்ரி தான் ஜெயிச்சிருக்காங்களா? மிச்சம் 8 கண்ட்ரி தோத்துடுச்சா? 8 கண்ட்ரியும் அழிஞ்சு போயிடுச்சா? நோ வே, என்னால் இதை நம்பவே முடியலை. வெறும் 4012 பேர் தான் உயிரோடு இருக்காங்களா? இப்போ அழியிற நிலையில் இருக்குது. ஒரு வழியாக நீங்கள் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டீங்க. நீங்களாம் இப்போ 4773 ஆர்க்கோட சண்டை போட்டு இந்த வாரில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களோட ஹியூமானிட்டியை உங்களால் காப்பாற்ற முடியும். என்னது, ஆர்க்கோட சண்டை போடணுமா? என்ன சொல்கிறீங்க? சோபியா மைக்கேலை பார்த்து கேட்பா, நம்ம ஜீகானியை அழைச்சிட்டு போகலாம்ல? அவனை அழைச்சிட்டு போனால் ஆர்க்கோட சண்டை போடுறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருப்பான். இந்த கடைசி வாரில் ஆர்க்கோட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல உதவியாக இருப்பான் ஜீகான். மைக்கேல் சொல்கிறான், இல்லை அதெல்லாம் முடியாது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவனை அழைச்சிட்டு போக முடியாது. நம்மளே போய் சண்டை போட்டுக்கலாம், நான் இருக்கேன். திடீர்னு எல்லாத்தையும் அரினாவில் சமம் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு? ஓ, இதான் அரினாவா? ஒரு வழி அரினாவுக்கு வந்தாச்சா? இதான் லாஸ்ட் பேட்டில், இதில் எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும். ஓ, இதான் ஜப்பான் டீமா? இவங்களும் வந்துட்டாங்களா? இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் உங்களோட சண்டை போடுறதுக்கு. அருவருப்பான பண்ணியிலே கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் தோக்கடிச்சு நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுவேன். நீங்கள்லாம் எனக்கு ஒரு தூசி மாதிரி. ஆனால் உங்களோட எண்ணிக்கையை குறைக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதோட எண்ணிக்கை எதுன்னு பார்த்தா 4772 ஓர்ஸ் இருக்குது. ஓ, ஒரே ஒரு ஏரங் ஹண்ட்ரட் ஒண்டி தான் சீனாலேருந்து வந்திருக்காங்களா? ஹலோ ஜீகான், இனிமேல் எனக்கு தேவையில்லை.
அவன் இல்லாமலே இது என்னால் செய்ய முடியும். கண்டிப்பாக இது என்னால் முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. என்னோட ஃபுல் பவரை கொண்டு அப்படியே பண்ணி கூட்டங்களா, வாங்கடா பார்த்துக்கலாம் நீங்களா நாங்களான்னு அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டு ஆன்னு கத்திக்கிட்டு மைக்கில் முன்னாடி போனான். உங்களை சும்மா விட மாட்டேன்டா, அருவருப்பான பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஆர்க் வண்டியும் வந்து ஒரு ஸ்லாஷ் பண்ணுது. என்ன ஆச்சுன்னு எல்லாம் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாயை பொழந்து எல்லாரும் அதிர்ச்சியில இருந்துகிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா, இது கண்டிப்பா நம்மளால இது முடியாது, நம்மளால கண்டிப்பா இது முடியாது, நம்மளோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு. ஹீரோவும் என்ன அதிர்ச்சியில அப்படியே விண்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தான். கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கிட்ட திடீர்னு நம்ம உழுவுற மாட்டோம் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம மைக்கிள் அப்படியே வாயை பொழந்துட்டு கீழே கிடக்கான். அவ்வளவுதான், நம்மளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையும் போயிடுச்சு, நம்ம ஹியூமனிட்டியோட ஹோப்பும் போயிடுச்சு அப்படின்னு மக்கள் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம எப்படி தப்பிக்கிறது, நம்மளோட வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சா? எல்லாரும் பதட்டத்துல இருக்காங்க. என்ன பண்றது, நம்ம இப்ப என்ன பண்றது? ஒவ்வொரு ஆர்க்கும் ஒவ்வொரு பிளேயரை கில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நோட்டிபிகேஷன் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. ஹியூமானிட்டி பிளேயர் இஸ் டெத், ஹியூமானிட்டி பிளேயர் இஸ் டெத்னு ஒவ்வொரு ஆர்க்கும் ஒவ்வொருத்தையும் கொள்ள ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆர்க் வண்டியும் எங்களோட உயிரை காப்பாத்திக்கணும்னா நாங்க உங்க உயிரை எடுத்தே ஆகணும், அதனால நீ இப்ப செத்துதான் ஆகணும். டிசர்வ் பண்ணி தான் உயிரோட இருக்கா. அதுவும் நம்ம ஹீரோவை ஹீல் பண்ணான்னு கேட்டா அந்த பொண்ணு பண்ணி தான் உயிரோட இருக்கா. ஒருத்தர் உயிர் வாழணும்னா ஒருத்தர் இறந்தே ஆகணும், அதனால நீ செத்து போயிடு அப்படின்ட்டு அந்த ஆர்க் அவளை ஒரே வெட்டி கொண்டுடுச்சு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. கடைசியா அந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாங்களா, இப்போ இனிமே அவ்வளோதான், நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆச்சரியமாக கீழே பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ பிளாக் ஹோல் ஊற வர மட்டும் தெரியுது. என்னாச்சு? பிகினிங் த டெஸ்டினேஷன், இந்த உலகம் அதோட முடிவை நெருங்கிருச்சு, நீங்கள் எல்லாரும் இப்போ அழிய போகிறீங்கன்னு ஒரு சவுண்ட் ஒன்றே இது. நம்ம ஹீரோவும் அதில் மாட்டிக்கிட்டான். என்னாச்சு? இன்னும் ஒரே இருட்டாக இருக்குது, எப்படி நான் இங்கே வந்தேன்? இந்த வேர்ல்ட் இஸ் எண்டு, உங்கள் உலகத்தோட முடிவு வந்துருச்சு, அதை நீங்கள் ஏற்றுக்கங்க. மற்ற பூமியுமே அப்படியே ஒரு பிளாக் ஹோலுக்குள்ளே போகிற மட்டும் காட்டுறாங்க. எல்லாரும் கதற சவுண்ட் ஒன்றையும் கேட்குது. என்னை காப்பாற்றுங்க, அம்மா அப்பா, இல்லை நான் சாக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அப்படியே ஒரே பிளாக்காக மாறிடுது. ஒரு மயான அமைதி. சிஸ்டத்தில் ஏதோ யாராவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு நோட்டிஃபிகேஷன் ஒன்றையும் வருது. ஹியூமனிட்டியில் இன்னும் மனுஷங்க உயிரோடு இருக்காங்க. ஆமாம், இது எப்படி நடந்துச்சு? இதுக்கு வாய்ப்பே இல்லையே, எல்லாரும் இறந்துட்டாங்களே, நான் ஒண்டியும் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கேன்? எனக்கு இன்னும் ஹார்ட் துடிக்கிற சத்தம் கேட்குது. என்னால் இதை நம்பவே முடியல. அப்போனா உங்களோட டிவைன் பவர் இந்த எரேஸ் ஆகிறத நல்லிஃபை பண்ணிடுச்சு. என்னோட நேம்லெஸ் டிவைன் பவர் இவ்வளோ பவர்ஃபுல்லானதா? கண்டிப்பாக என்னால் நம்பவே முடியல. நம்ம ஹீரோவுக்கு கிடச்சிருக்க சக்தி வந்து நேம்லெஸ் டிவைன் ஆர்ட். அதோட பேர் தெரிஞ்சுக்கிட்டா அந்த டிவைன் பவரோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகலாம். அதான் நேம்லெஸ் டிவைன் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இதோட உண்மையான பேர் தெரியாது. நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னோட இந்த சக்திக்கு நான் என்னோட பவரை நான் கொஞ்சம் அதிகரிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் இன்னும் நிறையா செஞ்சுருப்பேன், நிறைய பேரை காப்பாற்றிருப்பேன், நான் அப்படியே தலைகீழாக மாற்றிருப்பேன், எனக்கு தெரிஞ்சவங்க யாரையும் நான் இறந்துருக்க விட்டுருக்க மாட்டேன். நம்ம ஹீரோவுக்கு மைண்டில் நிறைய கேள்வி இருக்கும். இது எப்படி முடிஞ்சிச்சு? இது பாசிபிள் இல்லைன்னாலும் நடந்துருச்சு. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் திரும்ப போய் எல்லாரையும் காப்பாற்றுவேன். இதை நீ ஏற்றுக்க. இந்த பூமியில் இருக்கவங்களுக்கு நம்ம இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமா? ஆமாம், கொடுக்கலாம். இந்த பேர் இல்லாத டிவைன் பவருக்கு ரொம்ப அபரிவிதமான சக்தி இருக்கு அப்படின்னு யாரும் சொல்ற மட்டும் ஹீரோக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ அக்ரி பண்ணு, இதை ஏத்துக்க, கண்டிப்பா நீ ஏத்துக்கிட்டே ஆகணும், இதை ஏத்துக்கிட்டா நான் திரும்பி போலாமா? அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வேற இடத்துல கண்ணு முழிச்சு, அட்டச்சை, நான் சாவோட விளிம்புல இருந்தேன், என்ன ஆச்சு? இந்த இடத்துல இங்கே பார்த்த மாட்டோமே தெரியுது. ஒரு நிமிஷம், இது இது என்னோட வீடு தானே? எனக்கு நல்லா தெரியுது, என்னோட வீடு தான். நான் சாவோட விளிம்புல இருந்தேன். எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு, நீங்க மறுதிருப்பி உங்களோட உலகத்துக்கு போறீங்கன்னு. அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். ஆனா நான் இப்ப இருக்கிறது கண்டிப்பா என்னோட கடந்த காலமே தான். இது சவுத் கொரியாவில் 2020 தான் இருக்கணும். கண்டிப்பா எனக்கு இது நல்லா தெரியும். இது சவுத் கொரியாவோட 2020 தான். 2 பசங்க விளையாண்டுட்டு ஒரு பையன் சொல்றான், நான் கண்டிப்பா ஸ்வாட் கிங்கா மாறுவேன். ஆமா, நானும் ஸ்வாட் கிங்கா மாறி வந்துருவேன். நான் அவரை மட்டுமே 2 ஸ்வாட் வச்சு விளையாடுவேன். ஆமா, நாளைக்கு நீங்க மேட்சுக்கு போறீங்களா? ஆமா, நாளைக்கு நான் போறேன். நாளையோட டுட்டோரியல் முடிவடையுது இல்ல, கண்டிப்பா நான் இதுல ஜெயிச்சே தருவேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு, ஆமா, நான் திரும்பி வந்துட்டேன், உண்மையிலேயே நான் திரும்பி வந்துட்டேன், என்னால இதை நம்பவே முடியல. நம்ம ஹீரோ ஓப்பன் ஸ்டேட்டஸ் விண்டோன்னு சொல்றான். ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் ஆகுது. லெவல் 2 சாங் ஜிகான்னு போட்டிருக்கு. ஹீரோ பார்த்துட்டு ஆச்சரியமாகறான். இந்த நேம்லெஸ் டிவைன் ஆர்ட்னாலதான் நான் இப்போ உயிரோட இருக்கேன். கண்டிப்பா இப்ப எல்லாரும் என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா இந்த வாட்டி யாரையும் நான் இழக்க மாட்டேன். இது என்னோட லைஃப். போன வாழ்க்கையில மாட்டோம், எனக்கு முக்கியமானவங்களை விட்டு போன மாட்டேன். இந்த வாட்டி போக மாட்டேன், எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். கண்டிப்பா நான் எல்லாரையும் காப்பாத்தியே தீருவேன். இந்த வாட்டி பாருங்க,
இந்த வாட்டி நான் எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றுவேன். எனக்கு பிடிச்சவங்களையும் நான் இழக்க மாட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நான் அவரையும் பாதுகாப்பேன். எதனாலனா நான் இந்த விளையாட்டோட முடிவை பார்த்துட்டேன். அதனால என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் மாற்றுவேன். போன வாழ்க்கையில் நான் மாட்டா இருந்தேன். ஆனால் இந்த வாழ்க்கையில் நான் யாருன்னு எல்லாருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் காட்டியே தீருவேன். எனக்கு முக்கியமானவங்களையும் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களையும் நான் பாதுகாத்தே தீருவேன். என்னன்னு பார்த்தா ரீல்ஸ் வாட வச்சுக்கிட்டு ஒருத்தர் நின்னா கண்ணை மூடி தோக்கிறதுக்குள்ள ஒரு அட்டாக் நடந்துச்சு. இங்க யாருக்கும் புரியல என்ன நடந்துச்சுன்னு. டக்குன்னு பார்த்தா அட்டாக் முடிஞ்சுட்டு வந்து ஒருத்தர் நின்னோம். அவன் ஸ்வாடு கிங். டூயல் ஸ்வாடு யூஸ் பண்ற யூன் சே ஜின்னு அழைக்கப்பட்டான் அவன். எல்லாரும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்வாடு கிங், ஸ்வாடு கிங், ஸ்வாடு கிங், ஸ்வாடு கிங்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஸ்வாடு கிங் அவரோட அட்டாக் வாங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம கொரியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுக்குற ஸ்வாடு கிங்க்கு எல்லாரும் கரகோஷம் எழுப்புங்க. அவர் தான் நம்ம நாட்டோட பொக்கிஷம். நம்ம நாட்டுக்கு அவர் நிறைய செஞ்சிருக்காரு. நம்ம நாடு தான் கடந்த வருஷம் நடந்த எல்லா போட்டியிலையும் ஸ்வாடு கிங் இருக்காரையும் நம்ம கொரியா எப்பவுமே ரேங்க் லிஸ்ட்ல வந்துகிட்டு தான் இருக்கும். அதோட அவங்க கட் பண்ணி திடீர்னு நியூஸ்ல என்னோட ரேங்கை ஹை ரேங்க்ல வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு முடிவு செஞ்சிருக்கேன். அது என்னன்னா நான் என்னோட பேரை மாத்திருக்கேன். ரியோ ஹாய்னு மாத்திட்டேன் என்னோட பேரை. அதனால நான் இப்ப ஜப்பானோட சிட்டிசனை நான் ரெஜிஸ்டர் பண்ண போறேன். அதனால இனிமேல் நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இங்க இருந்து கிளம்புறேன். தென்கொரியால இருந்த அத்தனை பேரும் இதை கேட்டு ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்து போயிட்டாங்க. இது யாராலையும் நம்பவே முடியாது. நம்ம ஹீரோ சொன்னான். அதே நாளுக்கு நான் திருப்பி வந்திருக்கேன். அவன் இங்க இருந்து போனான். அதுவும் தென்கொரியாவை விட்டு போனான். அதை என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தான் நம்ம ஹீரோ. அவனோட முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே எரிச்சலாவே இருந்துச்சு. அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. எதனாலனா அவன் தென்கொரியா விட்டு போனானே ரொம்ப பெரிய விஷயம் நடந்து போயிடுச்சு. ஆனா அவன் அதுக்கு வரவே இல்லை. நியூஸ்ல சொல்றாங்க ஸ்வாடு கிங் நம்மளுக்கு இந்த செய்தியை தான் விட்டுட்டு போயிருக்காரு. அவர் நம்ம தென்கொரியாவை விட்டு ஜப்பானுக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. அவன் இங்கிருந்து போனதுனால தென்கொரியா அதோட ரேங்க் லிஸ்ட்ல இருந்து படிப்படியா குறைஞ்சி தரைக்கு கீழே வந்துருச்சு. ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. ரேங்க் லிஸ்ட்ல கூட வர முடியாம தென்கொரியா மிகப்பெரிய அடி வாங்கினுச்சு. அதனால நிறைய இழப்பு ஏற்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். ஹீரோ டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தான். டிவியில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸ்வாட் கிங் இங்கேருந்து போனதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ஹீரோ இனிமே இதை பற்றி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிவியை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை மாதிரி யாருமே பவர்ஃபுல்லாக ஒருத்தருமே வரல கொரியாவுக்கு. அதனாலேயே கொரியா ரொம்ப பலவீனமாக போயிடுச்சு. எனக்கு சரியான நேரம் உண்டி இருந்தால் கண்டிப்பாக எல்லாரையும் காப்பாற்ற முடியும். பேட்டிங் நெட்டுங்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தானது. ஃபஸ்ட்டு இது ஒரு கேமு மட்டும்தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் 2 வருஷம் கழிச்சு இது உயிர் வாழ்வதற்கான ஒரு போராட்டமாக மாறிடுச்சு. யாரெல்லாம் பலசாலியாக இருக்காங்களோ அவங்க ஒன்று தான் உயிரோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா கேமில் உண்மையிலேயே ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க நிஜ வாழ்க்கையிலையும் இறக்க ஆரம்பித்தாங்க. நிறைய மான்ஸ்டர் வெளியே வந்து மக்களை படுகொலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தரையும் உடலை பாரம்பரியமாக கொள்ள ஆரம்பிச்சிச்சு. அந்த ஸ்வாட் கிங் வந்து இங்கே இருந்து போகாமல் இருந்திருந்தா இவ்வளவு நடந்திருக்குமா? அதனாலேயே தென்கொரியா ஒரு மோசமான நிலைக்கு போணுச்சு. ஒருத்தர் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியல. என்ன தவிர அந்த கோபம் எனக்கு இன்னும் இருக்குது. அவன் வண்டி அன்னைக்கு போகாம இருந்திருந்தாலும் இன்னைக்கு எவ்வளவு பேர் உயிரோட இருந்திருப்பாங்க கொரியாவில். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஸ்வாட் கிங் வந்து இங்க இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிலைமை நம்மளுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆனா ஒருத்தர் கூட எதிர்த்து போராடல. ஸ்வாட் கிங் இருக்கணும்னு தான் எல்லாரும் சொன்னாங்க ஒழிஞ்சு நான் போராடுறேன்னு ஒருத்தர் சொல்லல. அதனாலேயே கொரியா அழிய ஆரம்பிச்சிச்சு. அவனோட பேரை சேக்கின்னு வச்சுக்கலாம். சேக்கிங் அவன் என்ன வகையான ஒரு ஹண்டர்னு தெரியல. அவனை நினைச்சாலே எனக்கு கோபமா வருது. கண்டிப்பா அவன் ஒண்டி என் கையில மாதிரி சிக்கிறவே கூடாது. அவன் மேல மக்கள் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. எல்லாரும் அவனும் நம்பினாங்க. ஆனா அவன் இந்த மக்களை ஒரு பொருட்டா கூட மதிக்கல. மக்களை அவன் மேல சின்ன நம்பிக்கையை உதறி தள்ளிட்டு அவன் இங்க இருந்து போனான். கிங் நீ அப்போ நீ அதை சொல்லாம இங்க இருந்து போகாம இருந்தீங்கன்னா எவ்வளவு பேரைய காப்பாத்திருக்கலாம். ஆனா இன்னொரு வாட்டி என் முன்னாடியே வந்து வந்துடாதடா. பிரதர் இன் லா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என்னோட மொத்த கோபத்தையும் காட்டிடுவேன். எதனால ஹீரோ இவ்வளவு கோபப்படுறான்னு இப்போ தெரியுது. ஏன்னா அவன் ஹீரோ சிஸ்டரோட ஹஸ்பண்ட். அப்படி இருந்தா அவன் கொரியாவை விட்டுட்டு ஜப்பானுக்கு போயிட்டான். அதனால ஹீரோ சரியான கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். என்னோட சிஸ்டர் வந்து நேரம் உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா எல்லாமே வித்தியாசமா தான் நடந்திருக்கும். ஆனா என் சிஸ்டர் இப்போ உயிரோட இல்லை. எல்லாம் நல்லதுதான். இந்த நேரத்துல நான் திரும்பி வந்து ரொம்ப நல்லதுதான். ஆனா என்னோட ஸ்டேட்டஸ் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி நான் கண்டுபிடிச்சே ஆகணுமே.
ஹீரோ சொல்கிறான், இந்த அளவு ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இந்த நேரத்துலலாம், சரக்கு அடிச்சுக்கிட்டோம் சும்மா வெட்டியாக சுற்றிக்கிட்டு தானே இருந்தேன். அதனால இந்த அளவு ஸ்டேட்டஸ் பாயிண்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. கண்டிப்பாக இப்படி ஒரு பவர் கிடைக்கும்னு நான் ஏற்றுக்கல. எஃப்ஐ ரேங்க் கிஃப்ட் கிடச்சிருக்கு எனக்கு. மிச்ச பிளேயர்ஸோட ஸ்டேட்டஸ் பாயிண்ட்டையும் அவங்கள்ட்ட என்ன அட்டாக் என்ன பண்ணலாங்கிறதையும் என்னால் இப்போ பார்க்க முடியும். ஒவ்வொருத்தரும் 18 வயசு நெருங்கும் போதும் அவங்களுக்கு தனித்தனியான சக்தி கிடைக்கிது. ஆனால் ஒருத்தருக்கு ஒரே ஒரு சக்தி ஒன்று தான் கிடைக்கும். அது பொறுத்து தான் அவங்களோட ரேங்கையும் முடிவு செய்யணும், அவங்களோட பவரையும் முடிவு செய்ய முடியும். அதனாலேயே ரொம்ப பேருக்கு அதிகப்படியான சக்தி கிடைக்கல. அப்படி அவங்களுக்கு 18 வயசு ஆகி அவங்க என்ன ரேங்க் வராங்கன்னு பெட் கட்டி எல்லாரும் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பொழுதுபோக்காக எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ தெரியல அந்த நபரோட உண்மையான மதிப்பு ஒரு இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்னு. அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்டேட்டஸ் ஒன்று ஓப்பன் பண்ண ஹீரோ. ஸ்டேட்டஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு, சே என்னோட புள்ளியொருத்த பார்த்தா எனக்கே அருவருப்பா இருக்கு, இது எப்படி நான் அதிகரிக்கிறது? ஐயோ இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, ஒரு முட்டாவைய தெரியாதனமா இருக்கிற குடி போதையில ஸ்டேட்டஸ் அதிகரிக்கிற போசனை குடிச்சிட்டான். அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த முட்டாப்பைய வேற யாரும் கிடையாது, நான் தான். என்னடா அது இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பாயிண்டா? எப்படி வந்துச்சு? என்னோட கடந்த காலத்துல இந்த மொத்த அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் இப்போ வந்துருச்சா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படிதான் இருக்கணும். இதை வச்சு என்ன பண்றது? அது ஒரு குப்பைக்கு சமம் தான். என்ன பண்றது? இவ்வளவு ஸ்டேட்டஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணுமே. அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சு ஹீரோ, என்னது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் டோக்கனா? இப்படி நான் பார்த்ததே இல்லையே. அப்பனா அது எனக்கு ஒன்று கொடுத்துருக்காங்களா? இல்லை அந்த ஸ்டோர்ல என்னென்னமோ விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா? இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. சரி என்னன்னா பார்ப்போமே இந்த ஸ்டோர்ல அப்படி என்னென்ன இருக்குன்னு. என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் எபிசோட் உடனே அப்லோட் ஆயிரும். பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா லெவலை அதிகரிக்கலாம், விண்டோ எக்ஸ்பீரியன்ஸ் லெவலை அதிகரிக்கலாம், அதோட என்னோட கிளாஸ் லெவலை அதிகரிக்கலாம். உண்மையிலேயே இதை வச்சு என்னோட லெவலை அதிகரிக்க முடியுமா? சரி, ஷாப்போட லெவலை ஒரு லெவல் அதிகரிப்போம். இன்வென்டரி அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்லப்பட்டது. அப்பனா இன்வென்டரியை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இப்போதைக்கு நம்ம இன்வென்டரியை கொண்டு போகலாம், மிச்சப்படி எதுவும் தேவையில்லை. என்னோட அச்சீவ்மெண்ட் பாயிண்டை வச்சு இந்த இன்வென்டரியை அப்டேட் பண்ண முடியுதா? இது என்னால் நம்பவே முடியலையே. இது எனக்கு ஒன்றையும் தனியாக கிடைச்ச கிஃப்டா? இன்னும் 50,000 பாயிண்ட் மிச்சம் இருக்கு. இதை வச்சு இப்போ என்ன பண்ணுறது? பேசாம இன்வென்டரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாமா? அதுக்கு 40,000 பாயிண்ட் கேட்குது. அப்படியே இன்வென்டரியை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாலும் என்கிட்ட மிச்சம் 10,000 பாயிண்ட் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுறது? சரி முதல்ல ஷாப்பை அப்டேட் பண்ணுவோம். நண்பர்களே, அச்சீவ்மெண்ட் ஷாப்புன்றது நம்ம இன்வென்டரின்னு வச்சுக்கலாம், அதான் நல்லாயிருக்கும். இன்வென்டரி அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் வச்சு 4வது லெவலுக்கு போயிடுச்சு இன்வென்டரி. என்னது 4வது லெவலுக்கு போயிடுச்சா? 4வது லெவல் போனதுக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு. இன்வென்டரி அடுத்த லெவலுக்கு போனதுனால உங்களுக்கு எமர்ஜென்சி ரெக்கவரி ஆட் செய்யப்பட்டிருக்கு. என்னது எமர்ஜென்சி ரெக்கவரியா? இது எதுக்குடா அப்போ வந்துச்சு? இது தலைவலி பிடிச்சதாச்சே. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? ஒரு வாட்டி தானே பயன்படுத்த முடியாத வச்சுக்கிட்டு தலையில கையை வச்சுட்டு ஹீரோ சொல்றான், அட்டாச்சை அடிக்ட் ஆக்கிடும் போலயே. எனக்கு என்னமோ அது தப்பா படலை. சரி நம்ம இப்போ உள்ள போவோம். ஹீரோ தன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு உள்ள போறான். அது என்ன இடம்னு காட்டல, கதவை திறந்துட்டு உள்ள போறான். ஹீரோ சொல்லிட்டு வரான், அந்த கிங் அவன் விட்டு போன ஒரே ஒரு சொத்தனா அது இது ஒண்டியும் தான். அவன் இங்கேருந்து போகும்போது இதையும் எடுத்துட்டு போல, எங்க குடும்பத்துக்கு இதை விட்டு போயிருக்கான். இது என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் கீ என்னால் ரொம்ப ஈஸியாகவே பெற முடியும். தேங்க்ஸ். என்னோட உடஞ்சி போன அந்த ப்ரெஸ்ஸு அது இருந்தால் ஒன்றும் போதும் எனக்கு. அது இருந்தால் கண்டிப்பாக அந்த ப்ரெஸ் ஒண்டி இருந்தால் போதும், என்னோட எமர்ஜென்சி ரெக்கவரிங்கிற ஸ்கில்ல கண்டிப்பாக என்னால் மாற்றி அமைக்க முடியும். டேங்க் பான்சிவ் அவரோட ப்ரெஸ்ஸுக்கு அபரிவிதமான சக்தி இருக்குது. அந்த ப்ரெஸ்ஸு அது இப்போ எனக்கு சொந்தமாக போகுது. ஓ குட்னஸ். டேங்க் பாங் ப்ரெஸ் அது மீட்டெடுக்கப்பட்டது. டேங் மாஸ்டரோட ப்ரெஸ் மீட்டெடுக்கப்பட்டது. இந்த ப்ரெஸ்ஸை வச்சு கண்டிப்பாக என்னால் என்னோட ஸ்டேட்டஸ் பாயிண்டை மாற்றி அமைக்க முடியும். சீக்கிரமே டுட்டோரியலும் அதோட அந்த வாரம் தொடங்கிடும். அதுக்குள்ளே நான் என்னோட ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அதிகரிச்சு ஆகணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டுட்டோரியலுக்கான டைம் ஓட ஆரம்பிச்சிடும். அடாடே இரடா இப்போதாட யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயும் டுட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களடா? என்னது இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கா? ஐயோ இன்னும் 8 செகண்ட் தான் இருக்கு. அதுக்குள்ளே என்னோட ஸ்டேட்டஸ் பாயிண்டை நான் மாற்றி அமைச்சே ஆகணுமே. கன்ஃபார்மாக என்னோட ஸ்டேட்டஸ் பாயிண்டை நான் அதிகரிச்சே தீரணும். என் ஸ்டேட்டஸ் பாயிண்ட் ஒண்டி நான் அதிகரிக்கலனா என்னால் கண்டிப்பாக சர்வே பண்ண முடியாது. என்னோட பவரும் கம்மியாக இருக்கும். என் பவரை நான் அதிகரிச்சே தீரணும். ஹீரோ அப்படி நினச்சிக்கிட்டே தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோ விட்டு கொடுக்கல. கண்டிப்பாக நான் என்னோட ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அதிகரிச்சே தீருவான்ட்டு அதிகரிக்க முயற்சி செய்யணும். அப்படியே ஒரே பவர் தெரிக்குது இந்த இடத்துல. கடந்து அந்த ப்ரெஸ் வச்சு ஹீரோ தன்னோட
பவர் அதிகரிக்கும் போது பவர் ஃபிளக்சுவேஷன் அதிகரிக்குது. செகண்ட்ல குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. டுட்டோரியலுக்கான செகண்ட்ல குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ளேயும் ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அதிகரிக்கணுங்கிற வெறியில ஹீரோ அதிகரிக்கிறான். திடீர்னு பார்த்தா ஒரு செகண்ட் தான் இருக்கு. ஹீரோ ஸ்டேட்டஸ் பாயிண்ட் முடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள டக்குன்னு எல்லாருக்கும் ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. உங்களுக்கான ட்ரையல் என்னன்னா, நீங்க சர்வே ஆகணும், உங்களோட உயிரை காப்பாற்றணும். அதான் உங்களுக்கான ட்ரையல். யாரோ 4 பேர் சண்டை போடுற மட்டும் காட்டுறாங்க. யாருன்னு தெரியல. பின்னாடி இருந்து பார்த்தா கத்தியெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் போக போக யாருன்னு தெரியும். ஹீரோ உடனே ஆச்சரியப்படும். அட்டாச்சே, இதுக்குள்ளேயும் சமனிங் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆயிடுச்சா, என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ அவன் வந்து ஸ்டேட்டஸ் பாயிண்ட் எப்படி எப்படி மாற்றி எழுதிட்டு இருந்தாலும் அதுபடியே அப்படியே டக்குனு நீங்கள் சமன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோ அப்படியே பேனை வச்சுக்கிட்டு முடிச்சுட்டு நிற்பான். என்னாச்சு, என்னோட டிவைன் பேருக்கு என்னாச்சு, என்னோட மார்ஷல் பவரை நான் மாற்றி அமைக்கிறதுக்கு தானே இவ்வளோ போராட்டிக்கிட்டு இருந்தேன், இதனால விண்டோ ப்ராப்பர் ஆக மாட்டேங்குது. டக்குன்னு ஹீரோ பட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். ஹீரோ ஒரு வழியா நான் செஞ்சது எனக்கு பயன் கிடைச்சிருச்சு. என்னோட ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி, என்னோட லைஃப் எனர்ஜி எல்லாமே அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பா இது எனக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். எனக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா இது எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விண்டோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நான் மறுதிருப்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஆனா இந்த வாட்டி நான் பவர்ஃபுல்லா வந்திருக்கேன். ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், போக போக என்னோட மார்ஷியல் பவரை எப்படி அதிகரிக்கிறேன்னு பாருங்க, எனக்கு முக்கியமானவங்களை கண்டிப்பா நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் பாரை ஓபன் பண்றான் ஹீரோ. ஆஹா, இதுவே போதுங்க, மார்ஷியல் ஆர்ட் பவர் எனக்கு எஸ் ரேங்க் போயிடுச்சா, இதை வச்சு அடுத்த கட்ட சோதனை என்னால கடந்து போக முடியுமே, இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விண்டா பார்த்து சிரிச்சுக்கு நிற்கிறான். நீங்க வந்து பேர்நெட்டோட இணைக்கப்படாம இங்க வந்து இணைஞ்சிருக்கீங்க, அதனால உங்களோட பாடி இங்க அழிஞ்சா நீங்க கண்டிப்பா அழிஞ்சிருவீங்க. அட்டச்சை, என்னோட பவர் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு நான் அந்த கேப்சூல்ல உட்காந்து நானும் உள்ள வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடியே இது போர்ட்டல் ஓப்பன் பண்ணி என்னை கொண்டு வந்துட்டு இதான் எனக்கு என்னன்னு புரியல. எனக்கு முன்னாடியே தெரியும் இங்க வந்து நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு, ஆனா இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த கேப்சூல்ல இருந்தா நம்ம இங்க அனுபவிக்கிற வழி மொத்தமும் நம்ம உடம்புக்கு போகும். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நண்பர்களே, கேப்சூல்னு சொல்றேன்னா வேற எதுவும் கிடையாது, கேம் கண்ட்ரோலர் தான் கேப்சூல்னு சொல்றேன், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. அடுத்த வாட்டினால அந்த கண்ட்ரோலரை நான் பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தினா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் பயன்படுத்துறதுக்கு நான் கொஞ்சம் பழகிக்கணும். அது எதை வித்தியாசமா பார்ப்பாவது அச்சீவ்மெண்ட் விண்டோ உங்களுக்கு செலுத்தப்பட்டது, அப்ரூவல் செய்யப்பட்டது. என்னது இது, இதுக்கு முன்னாடி இப்படி எதுவும் நான் பார்த்தது கிடையாது. அச்சீவ்மெண்ட் விண்டோவா அப்படின்னா, என்னோட போன வாழ்க்கையில் நான் இப்படி எதையும் பார்த்தது இல்லையே, என்னடா இருக்கும் பார்ப்போம். ஹீரோ அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு லிமிடெட் கொஸ்டின்ட்டு சொல்லிட்டு ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. நீங்க லாஸ்ட் 15 இடத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் கிடைக்கும். என்ன இது, அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா லாஸ்ட் 15 இடத்துக்குள்ள வந்துட்டா எனக்கு 1000 அச்சீவ்மெண்ட் பாயிண்டா, இது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஹீரோவை பின்னல்ல இருந்து அட்டாக் பண்றதுக்கு ஒருத்தன் வேகம் வந்து விட்டுறான். கத்தி எடுத்து வீசிட்டான். ஹீரோ பார்த்து ஹீரோ மேலே அட்டாக் லான்ச் ஆயிடுச்சு. அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நான் ஒரு கில் பண்ணிட்டேன், வந்தவனே ஒரு கில் பண்ணிட்டேன், இவெல்லாம் ஒரு வேஸ்ட், இது மட்டும் பையெல்லாம் எதுக்கு இங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஆச்சரியமா வரும். என்ன ஆச்சு, என்னோட அட்டாக் லான்ச் ஆயிடுச்சு, இந்நேரம் நான் செத்து இருக்கணுமே, எதனால என்ன சாவல அப்படின்ட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ கத்தியே 2 விரல்ல பிடிச்சிருக்கான். இது எனக்கு முன்னாடியே தெரியுமே, இது மட்டும் இல்ல நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன்டா. ஹீரோ அப்படியே டெரரான வயசுல சொல்றான், இது மட்டும் தான் புது பிள்ளை எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா, ஆனா இது என்னகிட்ட பருப்பு வேகாத தங்கம். அதான் சொல்லிட்டு இருக்கான். நிறைய கில்டு உருவானுச்சு. அந்த கில்டெல்லாம் பிளேயர்ஸை வளர்த்த ஒரு ஆர்கனைசேஷனாக மாறினுச்சு. பேட்டில் நெட்டுங்கிற கேமுக்குள்ள எல்லா மக்களும் போக ஆரம்பிச்சதுனால கவர்மெண்ட்டே அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நிறையா சின்ன கில்டு, நிறைய பெரிய கில்டுலாம் உருவாக்கி அதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதனாலேயே அவங்கள்ட்ட நிறைய சக்தி வாய்ந்த பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த இடத்து பேர் தான் கங்கனம். இது பிரான்ஸ் அரீனான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் கில்டு ஆரம்பிக்கிறதுக்கான அடித்தளம் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆமாம் சீக்கிரமே இப்போ மேட்ச் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாச்சும் நம்மளோட திறமையை காட்டி ஆகணும். ஆனால் இங்கே இருக்கவங்கள பார்த்தா எல்லாம் வெவ்வேறு நிலையிலலாம் இருக்காங்க, நிறைய பேர் வேறு இருக்காங்க, என்ன பண்ணுறது. பதட்டம் அடையக்கூடாது. நான் உயிரோடு இருக்கணும்னா நான் என்ன வேண்டாலும் செய்வேன். அதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேண்டாலும் போவேன். என்னோடய பேர் தான் ஜீஹூ. என்னால் இது கண்டிப்பாக முடியும். வின்ஸ்டார் கில்டு தான் ரொம்ப பிரபலமான கில்டு. அது ஒரு பிரபலமான நம்பிக்கை வாய்ந்த கில்டு. அதில் எப்படியாச்சும் நான் ஜாயின் பண்ணி ஆகணும். நிறைய பேர் இங்கே வந்திருக்கலாம், ஆனால் எல்லாருக்குமே என்ன மட்டும் பவர் கிடச்சிடாது. ஏன்னா எனக்கு கிடச்சிருக்கிறது ஏறாங்க. சரி, நம்ம இப்போ தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். நம்மளோட ஆப்னண்ட்டை யாராக தேர்ந்தெடுக்கலாம்னு பார்த்தா எல்லாரும் பலசாலியாக இருக்காங்களே. டேய் தம்பி, என்னப்பா சண்டை பண்ணுமா? ஆமாம்,
என்ன எல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்காங்க. இப்போதைக்கு இவங்களோட சண்டை போட வேண்டாம், நம்ம கொஞ்சம் அங்கிட்டு போய் பார்ப்போம். அப்படியே சேர வேண்டியது தான். இங்கே இருக்கவங்களோட சண்டை போட்டு என்னோடய உயிரை விடுறதுக்கு நான் ஆசைப்படல. இங்கே இருக்கணும்னா நம்மளோட உயிரை பாதுகாத்துக்கணும். முக்கியமாக இங்கே இருக்கவங்க நல்ல நல்ல கியராக போட்டிருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய கில்டை சேர்ந்தவங்க போல். இவங்களோட பகச்சிக்கவே கூடாது. நம்ம வேறு யாராச்சோட தான் சண்டை போடணும். யாரோட சண்டை போடுறது? அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் நிற்கிறான். நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஓஹோ, தெரியாமல் அவனை இங்கே கொண்டு வந்துட்டாங்களோ. எந்த ஒரு கியரும் போடாமல் இருக்கான். இந்த அரீனாவுக்கு அவன் எப்படி வந்திருப்பான்? அப்புறம் அவனுக்கு எந்த ஒரு கியருமே தேவையில்லையோ. கண்டிப்பாக அவன் ஒரு நூபாக தான் இருக்கணும். இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தியே தீரணும். இது நமக்கான ஒரு வாய்ப்பு. ஐயோ, நான் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி. இப்படி ஒரு ஈஸியாக ஒருத்தனை கொலை பண்ணுறதுனா இது லக்கு தான் சொல்லணும். எனக்கு கிடச்ச லக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் போல். அடே, நீ யாருன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப நன்றி உன்னோட உயிரை எனக்காக விடுறதுக்கு. அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு ஹீரோவை வெட்டுறான். அவன் ரொம்ப சிரிக்கிறான். ஆஹா, நம்ம ஒரு கொலை பண்ணியாச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு. ஆமாம், என்ன ஆச்சு? நம்மளுக்கு இந்நேரம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குமே நீங்கள் ஒரு கில் பண்ணிட்டீங்கன்னு. என்னடா ஆச்சு? டக்குன்னு பார்த்தா ஹீரோ 2 விரலை பிடிச்சி வச்சிருக்காங்க கத்தியை. அடே, எப்புட்றா நீ ஒரு நூப்பு தானடா, நீ எப்படா அப்படி பிடிச்ச அப்படின்னு கேட்குறான். ஹீரோ டெரரான ட்ரோனில் கேட்குறான். டேய், உனக்கு என்னடா வேணும்? டேய், எப்புட்றா நான் ஒரு ஏறாங்கன்றா, என்னோட அட்டாக்கை நீ எப்புட்றா 2 விரலில் தடுத்த அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ பிடிச்சிச்சு இந்த கத்தியை சும்மா அப்படியே சுண்டி விட்றான். பார்த்தா அவன் பறந்து போய் கீழே மல்லாக்க விழுந்து கிடக்கான். என்னப்பா தம்பி, உன்னோட எபிலிட்டி மேலே அவ்வளோ நம்பிக்கையாக வச்சுருக்க. உன்னோட உயிர் மேலே ஆசை இருந்தா உடனே இங்கேருந்து போயிடு. அடே, நீ என்னோட சுறுசுறுப்பாக இருந்தா இப்படி பேசுவியா? எனக்கு ரேங்க் ஸ்கில் இருக்குடா. என்னோட ரேங்க் ஸ்கில்லே நீ மட்டமான ஸ்கில்னு சொல்கிறியா? இப்போ பாடுறா நான் என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு அழுதுகிட்ட மட்டும் கண்ணே தண்ணி வர மாட்டேன் இருக்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ கேஷுவலாக நின்றுக்கிட்டு, டேய் நான் அப்படி ஒன்றும் சொல்லலை, அதை பயன்படுத்துகிறேன் நீ தாண்டா முட்டா பைய. அடே, இந்த முட்டா பையன் என்னோட ஸ்கில்லையே கேவலமாக பேசுகிறானா? கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு சரியான கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு, டேய் என்னோட ஸ்கில்லோட மட்டமான ஸ்கில்லுன்னு சொன்னேன். என்னோட ஸ்கில்லை பற்றி ஒன்று தெரியாதடா. இப்போ பாடுறா, என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த வேகமான ஸ்கில்லை உன் மேலே பயன்படுத்தி உன்னை தாக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தாக்கிறதுக்கு வேகமாக வந்தான். நினைக்கிறான், உண்மையிலேயே முன்ன இருந்ததோட அவனோட வேகம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பழைய நானாக இருந்ததை நான் கண்டிப்பாக இவன்கிட்ட தோற்று போயிருப்பேன். ஆனால் இப்போ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னால் அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கான். அடே, இவனை என்ன நினச்சா இவன் கொஞ்சம் வேகமாக தான் இருப்பான் போலையே, விட்டு இருந்தா என்னோட கழுத்தையே வெட்டியிருப்பானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ அட்ட செகண்டில் டக்குன்னு டார்ச் பண்ணுறான். அவன் வீசில் அப்படியே காற்றுல ஃப்ளோ ஆகுது அந்த அட்டாக்கு. ஹீரோவை கொன்னே தின்னுங்கிற வெறியில் அவன் அட்டாக் பண்ண வரான். அவனை கொன்னுடுவான்டா கண்டிப்பாக அப்படின்ட்டு ஹீரோ ஒவ்வொரு அட்டாக்கையும் டார்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். எந்த அட்டாக் பண்ணாலும் டார்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஹீரோ. அவன் நினைக்கிறான், கண்டிப்பாக என்னோட அட்டாக்ல இருந்தனால தப்பிக்கவே முடியாதுடா, கண்டிப்பாக நான் அவனை கொண்டுடுவேன்டா, என்னோட பாஸ்ட்டு எவ்வளோ தெரியுமா, நான் ஏறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அட்டாச்சே, என்னோட லெவல் 2 இருக்கிறதுனால என்னோட உடம்பு இதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அவன் என்னோட கொஞ்சம் வேகமாக இருக்கான், ஆனால் அவனோட வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியல. என் உடம்பு கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நான் இதனால் கவலைப்படவே மாட்டேன். எதனாலனா, அவன் எவ்வளோ தான் வேகமாக இருந்தாலும் என்கிட்ட இருக்க அளவுக்கு அவன்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் நிறையா பேட்டியில் சந்திச்சிட்டேன். என்கிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அவன்கிட்ட இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கிறான். அவன் ஒவ்வொரு அட்டாக்கையும் ஹீரோ ஈஸியாக டாச் பண்ணுறான். அங்கிட்டு நான் டாச் பண்ணிடுறான். எதுக்கு நிற்கிறவன் நினைக்கிறான், சே இவ்வளோ அட்டாக் பண்ணிட்டான், ஒரு அட்டாக் கூட அவன் மேலே படலையா, என்ன ஸ்கில்லு தான் யூஸ் பண்ணுறான்னு தெரியலையா அவன் அப்படின்னு நினைக்கிறான். அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கான், ஆனால் அவன் அசைறதுல என்னால் பார்க்க முடியுது. அவன் என்னோட வீக்கு தான். டே, இவனை சும்மா விட மாட்டேன்டா. டக்குன்னு திரும்பி பார்க்குறான் ஹீரோ. அவன் அட்டாக் பண்ண வந்தது முன்னாடியே தெரிஞ்ச மாட்டான். டக்குன்னு கத்தி ஒன்றையும் பறக்குது மேலே. அவன் நினைக்கிறான், டேய் எப்பட்றா நீ செஞ்ச, என்னோட கத்தி எங்கே என் கையில் காணுமே. டக்குன்னு ஆச்சரியமாக பார்க்குறான், என்ன ஆச்சு இப்போ. டக்குன்னு ஹீரோ அந்த கத்தியை எம்பி ஜம்ப் பண்ணி பிடிச்சி எடுத்து இங்கிட்டு திரும்பி ஒரே சொருவு தான். பார்த்தா இங்கிட்டு சொருவி அங்கிட்டு கழுத்துக்கு வெளியில் வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயும் ஹீரோ அவன் கழுத்தில் கத்தியை சொருவி உருவிட்டான். இம்பாசிபிள், அவன் ஒரு நூபு தான், அவன் எப்படி என்ன அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். கடந்து கத்திக்கிட்டு டக்குன்னு கீழே விழுந்துடுறான். ஹீரோ அப்படியே மாசாக கத்தியை சொல்லிட்டு நிற்கிறான். டேய், கண்டிப்பாக அடுத்த வாட்டி உன்னை பார்த்தா நான் தான்டா ஜெயிப்பேன், அடுத்த வாட்டின்னு ஒன்று இருந்தால் தானடா நீ என்னை பார்ப்ப அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். டக்குன்னு அவன் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டான். ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் கிடச்சிருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கில் பண்ணதுனால அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. அச்சே, ஒரு 100 இறக்குறப்ப அவனோட வெப்பனும் போயிடுது. இது ரொம்ப நல்லாவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு நிற்கிறான் ஹீரோ.
டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறான் யாரையோ. ஹீரோ அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், நான் என்னோடய வேகத்தை அதிகரிக்கணும்னா 5 இல்லைன்னா 6 கில்லுனாலும் பண்ணி ஆகணும். எப்படி? ஓஹோ, என்னோட ரிவார்ட்ஸ் வந்தா நிற்கிதா? இங்கே இருக்காங்கள மான்ஸ்டர்ஸ், இவங்கள யாரும் பார்க்கலையோ, இன்னும் யாரும் இவங்களை கவனிக்கலையோ அப்படின்னு யோசிக்கிறான் ஹீரோ. ஓர்க் மான்ஸ்டர்லேருந்து பேட் ஆறாக வெளில வருது ஹீரோ பார்க்குறான். இதுங்களை கொன்னா கண்டிப்பாக நம்மளால் லெவலப் ஆக முடியும். ஆனால் ஒரு மான்ஸ்டர் கொன்னா 0.1 கில் தான் வரும். நம்மளுக்கு ஒரு கில் வரத்துக்கு 10 மான்ஸ்டரை கொல்லணுமா அப்படின்னு யோசிக்கிறான் ஹீரோ. பாதி பேர் பயந்தாங்குழியாகவே இருக்காங்க. அந்த மான்ஸ்டரை அடிக்கிறதுக்கே போக மாட்டேங்கிறாங்க. அந்த மான்ஸ்டரை அடிக்கிறத விட்டு பிளேயரை கில் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. அதனாலேயே அந்த மான்ஸ்டர்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. அவங்க 2 பேரும் சொல்லிகிட்டே வர்றாங்க, முட்டா பயில மட்டும் தான் இதை எதிர்த்து சண்டை போடுவாங்க, நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. டக்குன்னு ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னது இது? உங்களுக்கு புதுசாக ஒரு கோஸ்ட் ஓப்பன் ஆகுது. ஓஹோ, புது கோஸ்ட்டா? என்னது இது? ஓ, இந்த மாஸ்டர்லாம் கொன்னா 500 பாயிண்ட் கிடைக்குமா? கண்டிப்பாக இந்த மாஸ்டர்லாம் கொள்ளலாம்னு தான் இருந்தேன், நீங்களே கொஸ்ட்டு கொடுத்துட்டீங்களாடா, இது நல்லது தான். மான்ஸ்டர் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு இப்படிப்பட்ட ரிவார்டா? செஞ்சிட வேண்டியது தான். என்னோட பழைய நிலைமையில் இதோட மோசமான மாஸ்டரெல்லாம் நான் சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. இதெல்லாம் ஒரு சுஜிபி, இதை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் போதாது, நான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன். நின்றுக்கிட்டு இருந்த ஹீரோ டக்குன்னு அங்கிட்டு போயிட்டான். ஆமாம், அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னடா பண்ணிகிட்டு இருக்கான் சொல்லுங்கடா கொஞ்சம் அப்படின்னு அந்த மாஸ்டர் பேசிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் சொல்லுது, டேய் ஒரு மனுஷன் போய் நம்மக்கிட்ட வருதுடா, அவன் வந்தோன்னே அவனை நான் தான் அடிப்பேன், எவனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. முட்டாள் ஹியூமன் நம்மளை நோக்கி வரான், அவனோட சாவை தேடி அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்கு. 2 கோடாலி வச்சிருக்க மனுஷன் வந்து முன்னாடி வந்து கோடாலி ஓங்கி வீச போது ஹீரோ வேகமாக ஒடியாந்துக்கிட்டு இருக்கான். மான்ஸ்டரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஓடிறான். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் சாவு என் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிந்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ. 2 கோடாலையும் ஹீரோவை பார்த்து சும்மா வேகமாக சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. 2 கோடாலையும் ஹீரோவுக்கு பக்கத்தில் வந்துச்சு. ஹீரோ வெட்டுற மட்டும் பக்கத்தில் வந்துச்சு. டக்குன்னு பார்த்தா மாசாக பிடிக்கிறான் 2 கோடாலையும். ஹீரோ 2 பிடிச்ச கோடாலையும் அப்படியே வேகமாக வெறி கொண்டு வீசுகிறான். திரும்பி ரிட்டன் போயிட்டு அந்த ஓர்க்கு மண்டிலே விட்டுது. ஓர்க்கெல்லாம் ஆச்சரியப்படுது, எப்படி அவன் இவ்வளோ சக்திசாலியாக இருக்கான் அப்படின்னு ஆச்சரியப்படுது. வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கே நின்றுட்டு ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கு ஓர்க்கெல்லாம். டக்குன்னு பார்த்தா ஓர்க்குக்கு பின்னாடி வந்துட்டான் ஹீரோ. பின்னாடி வந்துட்டு, தம்பிங்களா நான் அங்கெல்லாம்ப்பா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீவிரம் வெட்டுற வெட்டில் ஓர்க்கு ஒன்று அப்படியே துண்டு துண்டாக போயிட்டுருக்கு. சும்மா ஸ்லாஸ் பண்ணுற உடனே தான் தெரியுது ஓர்க்கு தலை ஒன்றும் தனித்தனியாக வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. எல்லா ஓர்க்கும் பார்த்து, அவனை விடாதீங்கடா, அவனை கொல்லுங்கடா அப்படின்னு கத்த ஆரம்பிக்குது. ஒரு ஓர்க்கு அவனை கொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஹீரோ நிற்கிறான். ஹீரோ சுற்று போட்டு நிற்கிதே இல்லை ஓர்க்கும். அந்த அளவுக்கு வீஸ் போடாதீங்க, அவனை கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் ஹீரோ அட்டாக் பண்ண வருது. இதுங்களை ஒன்றுத்தையும் சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக நான் கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சும்மா சர மாதிரியாக வெட்டி கொண்டுகிட்டு இருக்கான். ஒன்று ஒவ்வொரு ஆர்க்கையும் ஒவ்வொரு அட்டாக்கில் போட்டு தள்ளிட்டு இருக்கான் ஹீரோ. அடுத்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்க்கையும் முடிச்சு தள்ளிட்டு இருக்கான் ஹீரோ. ஒரு ஆர்க்கு சொல்லுது, அவன் வெறும் மனச பையதான், அவனை கொன்னுடுங்க, நம்ம நிறைய பேர் இருக்கோம், கண்டிப்பாக அவனை கொல்லலாம். என்னடா சொன்னீங்க, என்ன கொல்ல போகிறீங்களாடா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஈட்டி ஒன்று வருது. ஈட்டியை பிடிச்சி அப்படியே 2ஆக உடைக்கிறான் ஹீரோ. உடைச்சிட்டு, இப்போ வாங்கடா பார்க்கலாம். உடச்ச கீட்டி அங்கிட்டு தூக்கி போட்டு ஹீரோ சும்மா மாசாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆர்க்கு கத்துது, அவனை சும்மா விடாதீங்கடா, அவனை கொன்னுடுங்கடா, கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி கத்துது இந்த ஆர்க்கு. ஹீரோ சொல்கிறான், அவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக போட்டு சமாதி கட்டும் போது யாரு கத்துறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோ பண்ணுற அட்டாக் அந்த ஆர்க்கு ஒரு உடஞ்சி போன ஈட்டி வச்சு அந்த ஈட்டியை வச்சு தடுக்குது. டக்குன்னு பார்த்தா ஹீரோவோட கையில் இருக்க அந்த கோடாலி உடஞ்சி விழுந்துருது. இதை பார்த்து எல்லா ஆர்க்கும் சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆர்கவனையும் சிரிச்சின்னே சொல்லுது, அவனோட ஆயுதம் உடஞ்சிருச்சு, அவ்வளோதான், அவன்கிட்ட இன்னுமே ஆயுதமே கிடையாது, அவனை ஈஸியாக நம்ம டெபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுது. ஹீரோ அந்த ஆயுதத்தை பார்த்து டச்சாய் அதுக்குள்ளேயும் உடஞ்சிருச்சே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அவன்கிட்ட இப்போ ஆயுதமே கிடையாது, அவனை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணு, கண்டிப்பாக அவனை நம்மளால் கொல்ல முடியும், இந்த முட்டாள் ஹியூமனை சொல்லி கத்திக்கிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஆருக்கும் ஹீரோவை அட்டாக் பண்ணணும், ஹீரோ கொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோ அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கான். அமைதியாக நின்றுக்கிட்டு ஹீரோ அப்படியே எல்லாருக்கும் எப்படி வந்துட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு ஒருத்த காலை வண்டி எடுத்து முன்னாடி வைக்கிறான் ஹீரோ. எடுத்து வச்ச ஃபோர்ஸுக்கு அந்த இடத்துல ஒரு பள்ளம் உருவாகுது. சரியான ஃபோர்ஸ் உருவாகுது அந்த இடத்துல. ஆர்க்கெல்லாம் தெறிக்குது, கீழே உழுது. ஒவ்வொரு ஆர்க்கும் அங்கிட்டு போய் தெரிச்சு உழுவுது. ஹீரோ தப்பு பண்ணிட்டீங்களே சிங்கம் அப்படின்ட்டு ஹீரோ டக்குன்னு கையில் ஒரு கத்தியை வர வைக்கிறான். கத்தியை வர வச்சுட்டு ஹீரோ ஒரு கையில் கத்தியும் ஒரு கையில் ஈட்டியும் வர வைக்கிறான். சும்மா சர்ட்டுன்னு மின்னல் வேகத்தில் போய் யாருக்கு மேலாம் அட்டாக் படுது. அட்டாக் படுறதே கண்ணுக்கு தெரியல, அது மட்டும் அட்டாக் பண்ணிட்டு டக்குன்னு கிட்ட வந்து நிற்கிறான். பார்த்தா 4 ஆர்க்கு ஒரே செகண்டில் போட்டு தள்ளுறான் ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், அட்டாச்சே இன்னும் 2-3 ஆர்க்கை சேர்த்து போட்டதெல்லாம் பார்த்தா கம்மியாக தான் செத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டியை தூக்கி சுற்றி சொரட்டு வீசுகிறான். சர்றன்னு போகுது. ஒரு ஆர்க்கு மேலே பட்டு டக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு ஆர்க்கு மேலேயே பட்டு 3-4 ஆர்க்கை ஒரே செகண்டில் போட்டது இல்லை அந்த ஈட்டி. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கு ஹீரோ லான்ச் பண்ணுறான். அந்த ஆர்க்கு ஹீரோவை பார்த்து,
டேய் நீ ஒரு மனுஷனே கிடையாதுடா, இவ்வளோ கொடூரமாக எல்லாரையும் அட்டாக் பண்ணுறியாடா அப்படின்னு பயப்படுது ஹீரோவை பார்த்து. டக்குன்னு பார்த்தா ஹீரோ அதோட கழுத்தையும் வெட்டிடுறான். ஹீரோ சொல்கிறான், உனக்கு நான் பேசுகிறதுக்கே இங்கே அனுமதி கொடுக்கலையே, என்னத்துக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு மாசாக நிற்கிறான் ஹீரோ. ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, உங்களுக்கான ரிவார்ட் ஆனது 500 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம். என்னது 500 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட உங்களோட லெவலும் அதிகரிக்குது. ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னது லெவல் அதிகரிக்குதா? எப்படி? இதுக்கு சாத்தியமே கிடையாது. எப்போயுமே கேம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்லாம் சேர்த்து லெவல் அதிகரிக்கிறதெல்லாம் காட்டுவாங்க. அது எப்படி இப்போ எனக்கு முன்னாடியே கால்குலேஷன் பண்ணி காட்டுறாங்க? எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ. என்னோடய லெவல் எதுவும் இதனால் கம்மியாகுமா? பரவாயில்ல, என்னோடய லெவல் அதிகரிச்சுன்னா அது எனக்கு நல்லது தான். ஏன்னா என்னோடய ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக அதிகரிக்கும் இதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அதோட அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டும் நிறையா கிடைக்கும். ஹீரோ அப்படியே யோசிச்சு பார்க்குறான். அப்படின்னா கேம் விளையாண்டுட்டு இருக்கும் போதே என்னால் லெவலை பார்க்க முடியுமா? இது நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி தான். கண்டிப்பாக நம்மளால் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற முடியும். இது மட்டும் யாருக்குமே கிடையாது, நம்மளுக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்க இந்த மார்ஷியல் பவரை வச்சுக்கிட்டு என்னோடய ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி, யூட்டிலிட்டி எல்லாத்தையும் என்னால் அதிகரிக்க முடியுமா? இது எனக்கு கிடச்சிருக்க ஒரு வித்தியாசமான மார்ஷியல் பவர். எனக்கு எல்லாம் எஸ் ரேங்கில் இருக்குது என்னோடய மார்ஷியல் பவர்லாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். மற்றவங்களோட பவரோட என்னோடய பவரை கணக்கிடும்போது கண்டிப்பாக என்னோடய மார்ஷியல் பவர் பெரிய லெவலாக தான் இருக்கணும். அவங்களோட எனக்கு 2 மடங்கு சக்தி அதிகமாகவே இருக்கும். என்னோடய மார்ஷியல் ஆர்ட்ஸே என்ன நம்ப வேண்டியது இருக்குது. ஆனால் என்னோடய மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு தனித்துவமான ஒரு திறமை இருக்குது. அதனால தான் என்னோடய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விண்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகுது. நேம்லெஸ் டிவைன் ஆர்ட் இஸ் எஸ்எஸ் ரேங்க்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ பார்த்தா ஆச்சரியமாயிடுறான். நேம்லெஸ் டிவைன் ஆர்ட்டை கற்றுக்கிறதுக்கான லாக் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நான் அந்த நேம்லெஸ் டிவைன் ஆர்ட்டை நிறையா கற்றுக்கணும். ஆனால் இதில் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்க மட்டும் தெரியுது. சும்மா விண்டோவை டச் பண்ணுறதுனால என்னோடய பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இதில் ஏதோ உள்குத்து இருக்க மட்டும் தெரியுது எனக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோவோட விண்டோவில் ஒரு மார்ஷியல் பவர் 5ன்னு காட்டுது. அதை டச் பண்ணுறான் ஹீரோ. ஓ மை காட், உண்மையிலேயே என்னோடய லெவல் அதிகரிச்சிச்சா? அப்படியே ஹீரோ ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதனால் நம்பவே முடியல, என்னோடய பவர் ஒரு ஸ்டேட்டஸ் அதிகரிச்சிச்சா? ஹீரோ ஆச்சரியத்தில் விண்டோவே பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ. அப்புறம் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், ஒருத்தங்க பவர் அதிகரிக்குன்னா ரொம்ப பயிற்சி எடுக்கணும், ரொம்ப பேட்டிலில் சண்டை போடணும், அப்போ தான் அவங்களோட பவர் அதிகரிக்கும். கெயின் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வச்சு தான் நம்மளோட லெவல் அதிகரிக்கும். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை வச்சு என்னோடய லெவலை நான் ஹையராக கொண்டு போக முடியும் அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா ஒரு கையில் அம்பு வச்சுருக்க ஒரு பொண்ணு அம்பை லான்ச் பண்ணுது. பார்த்தா அது நம்ம ஹீரோவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு அட்டாக்கை டக்குன்னு முன்னாடியே கவனிச்சுட்டு அப்படியே முறைச்சி பார்த்து ஹீரோ அந்த அட்டாக்கை டாச் பண்ணுறான். யாரா அது, எவன்டா அதை என்ன அட்டாக் பண்ணது அப்படின்னு ஹீரோ முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓஹோ, இந்த 2 முட்டாப்பையிலோ தான் என்னை அட்டாக் பண்ண வந்ததா? எதனால் இப்போ என்னை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க? நான் இப்போ சரியான வெறியில் இருக்கேன், ஒழுங்காக போயிடுங்கடா அப்படின்னு ஹீரோ மனசில் நினைக்கிறான். அதில் அந்த அம்பூட்டை பொண்ணு சொல்கிறான், நம்ம அதை கொஞ்சம் சீக்கிரம் முடித்தா நல்லாயிருக்கும், அவனை சீக்கிரம் கொண்டு நம்ம இங்கேருந்து போகணும். ஆமாம், அவனை நம்ம கொண்டுட்டோம்னா அவன் தானே இங்கே யாருக்கெல்லாம் கொண்டு இருக்கான், அவன் கொன்ன பாயிண்ட்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும், நம்ம அவனோட இடத்த பிடிச்சிக்கலாம், இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ நினைக்கிறான், அடே டீம் பண்ணி என்ன போடுறதுலான்னு நினைக்கிறீங்களாடா, என்னோடய பவரை பற்றி உங்களுக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், இந்த சர்வைவ் மேப்பில் யாரும் தனியாக போட்டி போடணும்னு ஒன்றும் ரூல்ஸ்லாம் இல்லை, சேர்ந்து போட்டி போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இல்லை, அதனால் நாங்கள் சேர்ந்து போட்டி போட்டால் ஒன்றும் பெனால்ட்டிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோ டக்குன்னு அந்த பொண்ணோட ஷோல்டரில் இருக்க நோட் பண்ணுறான். ஓஹோ, நீங்கள் கொரியாவில் டாப் 10 கிட்டலேருந்து வந்திருக்கீங்களா, அதான் இவ்வளோ திமிராக பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோன்னு நினைக்கிறான். ஓஹோ, ஒரு ஆர்ச்சரு ஒரு டேங்க்னு உள்ள நண்பர்களை எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் சீக்கிரம் டேமேஜ் விழுவாது, அதனால தான் டேங்க்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் காம்போவாக என்ன அட்டாக் பண்ணி முடிச்சிடலான்னு நினைக்கிறீங்களாடா நீங்கள்? நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் டீமாக சண்டை போட்டால் எனக்கு என்ன, டுட்டோரியல் சீக்கிரம் முடியோடைய போகுது, 60 பேர் வேறு வெளியேறிட்டாங்க, கண்டிப்பாக அவங்கள முடிக்கணும் நான் சீக்கிரமாக அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ நினைக்கிறான், அதுக்குள்ளேயும் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்களா? பரவாயில்ல, நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு தான், ஆனால் நீங்கள் என்னை எதிர்த்திருக்கக்கூடாதுன்னு ஹீரோ ஒரு டோனில் சொல்ல ஆரம்பிக்கிறான். கண்டிப்பாக உங்களால் திரும்பி போக முடியாதுன்னு சொல்கிறான் ஹீரோ. அந்த டேங்கு சொல்கிறான், நீ என்னோட லஞ்சுக்கு வந்தீங்கன்னா அவனை கொல்றதுக்கு நான் உனக்கு பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை ரொம்ப நன்றி, நான் வரல அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு. ஹீரோ தன்னோட விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு லீடிங் போர்டை பார்க்குறான் ஹீரோ. என்னாச்சு, நான் இது வரையும் 4 கில்லு பண்ணியிருக்கேன்,
ஆனால் என்னோட பேர் ஃபஸ்ட்டில் வரலையே அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, இதுவும் நல்லதுக்கு தான். என்னோட பவர் எப்போ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் எனக்கு எக்ஸ்ட்ரா 2 கில்லு கிடச்சிருக்கு. இதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்னோட மோதினத்துக்கு நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வருத்தப்படுங்கன்னு ஹீரோ ஒரு டோனில் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ ரொம்ப தான் ஆசைப்பட்ற, நான் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்க மாட்டேன், நானே அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அட்டாக் பண்ணது தயாராகுது. டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணோட கழுத்தில் ஒரு அட்டாக் லான்ச் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஆஹா என்னோட மார்ஷல் பவர் 6க்கு போனோன்னே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா, கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோ. அந்த டேங்கை யோசிக்கிறான், அடே எப்போ அங்கேருந்து இங்கே வந்த, அதுவும் இவ்வளோ ஃபாஸ்ட்டா, கண்டிப்பாக இவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறான். அப்படியே பயந்து நடிக்கிட்டே சொல்கிறான், டேய் ஒரு பொண்ணை எப்போ அப்படி ஈவருங்க இல்லாமல் போட்டு தரல, நீ மனுஷனா வேற எதுவும் மாடா அப்படின்னு கேட்குறான். டக்குன்னு அவனுக்கு பின்னாடி வந்து நிற்கிறான் ஹீரோ. பின்னாடி வந்து நின்றுட்டு கழுத்தா முட்டையிலே ஒரு அடிக்கிறான் ஹீரோ. ஆன்னு கத்துறான். அடிச்சுட்டு ஹீரோ, என்னது இது, ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் தானே லான்ச் பண்ணோம், எதனால் என்ன அவன் சாகலை அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே சிரிச்சுக்கினே சொல்கிறான், இது பீராங் ஐட்டமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கிராக் கூடாது, நீ வச்சிருக்க அப்படின்னாலாம் இந்த ஆர்மரை சீக்கிரம் உடைக்க முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கான் அவன். இதே மாட்டா சிரித்து பேசிக்கிட்டே இருந்தான். டக்குன்னு அவனோட மூஞ்சியோட டோன் மாறுது. ஹீரோ பார்த்தா தார் முறை போட்டு ஒரே இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். கத்துறான், டேய் நீ மனுஷனா வேற எதுவுமாடா, டேய் என்னை விட்டுறான்னு கடந்து கெஞ்சிறான். அட்டாக் பண்ணதில் அவனோட ஆர்மர் கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் விட ஆரம்பிக்குது. கிராக் விட்டு டக்குன்னு பெரிய கிராக்காகவே விட்டுச்சு, உடஞ்சிருச்சு அவனோட ஆர்மரே. ஹீரோ சொல்கிறான், நீ பீராங் ஐட்டம் வச்சுருந்தா பெரிய ஆள் நினச்சியா, நீ ஒரு ஆளே கிடையாது, நீ முதல்ல பிளேயரே கிடையாது, ஐட்டத்தை நம்பி வந்தவன், அதனால தான் நீ இப்போ செத்துட்ட அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியே ஹீரோ சிரிச்சிட்டே சொல்கிறான், நீ இன்னும் கொஞ்சம் நேரம் உயிரோடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா சிஸ்டமில் என்னத்தையும் பார்த்துருக்காங்க. பயங்கரமாக சவுண்ட் வருது. ஐயோன்னு கத்துற சவுண்ட் ஒன்றி தான் கேட்குது. அந்த பொண்ணு சொல்கிறா, இது உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? அவன்கிட்ட பக்கத்தில் நிற்கிறவங்கள்ட்ட அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா ஸ்டார் கில்டோட எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணோட பேர் தான் லீ ஹோயான். டீ குடிச்சிக்கிட்டே யார்கிட்டயே பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. நண்பர்களே, இந்த பக்கத்தில் நின்னதும் பொண்ணு தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி நீங்கள் சொல்கிற உடனே செஞ்சிடறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா இந்த ஸ்டார் கில்டோட எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் இருக்காங்களே அவங்களோட பாடி கார்டு தான் இந்த பொண்ணு. இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட பேர் என்னன்னா கயோங். இந்த பொண்ணோட பேர். ஆமாம், லீடிங் போர்டில் செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கான். யாருன்னா நம்ம ஹீரோ தான் செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கான் ஹீரோ. அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் அடுத்த வாட்டி போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா அவங்ககிட்ட ஒன்றையும் போயிடாதீங்க, அவன்கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க, அவங்ககிட்ட ஒன்றையும் போயிடாதீங்க சார். அது மட்டும் அந்த பொண்ணு வார்னிங் பண்ணுறான் அந்த பொண்ணை. அந்த பையனை பற்றி நீ எதையும் யோசிக்காத, நம்மளோட கையோங்கு தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிப்பான், அவன் இறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவனுக்கு அவன்லாம் ஈடினியே கிடையாது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கான். 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. நான் அப்படி சொல்லலை மிஸ், நான் அவங்ககிட்ட வம்பு வச்சுக்க வேண்டாம், அவன்கிட்ட பிரச்சனை வச்சுக்க வேண்டாம்னு தான் சொல்கிறேன், அதை பற்றி நீ எதுவும் சொல்ல வேண்டாம், அவனை பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறாங்க. சரி நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ ஒண்டியும் முறைச்சி பார்க்குறான் அந்த பொண்ணு. ஹீரோ அட்டாக் பண்ணதை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட பேரை சொல்லிட்டு சாங் ஜியோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறா அவ. அந்த பொண்ணு சொல்கிறா, நான் ஏற்கனவே அவனை பார்த்த மட்டுமே எனக்கு எதோ ஃபீலிங் வருது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மட்டும் காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இவன் தான் அவங்க சொன்ன கிம் கயோங். இவன் வந்து ஸ்டார் கில்ட்டை சேர்ந்த கிம் கயோங். இவன் தான் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. நம்மளோட கிம் கயோங் கூட யாராலையும் வெல்ல முடியாது, அவன் தான் ஃபஸ்ட்டு வருவான்னு 2 பொண்ணுங்க வரை பேசிகிட்டு இருந்தாங்களே, அவன் தான் இவன். இவனுக்கு ஒரு பாலிசி வச்சுருக்கான். அவன் எப்பவும் ஸ்டார் கில்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் ஃபஸ்ட்டு பிளேஸ் வரதும் அவன் ஒரு ஹாபியாகவே பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வாட்டி கிம் கயோங் ஃபஸ்ட் இடத்த பிடிக்கல, அவர் செகண்ட் பிளேஸில் தான் வந்திருக்காரு. என்னென்னு தெரில, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, யாரோ ஒருத்தர் தெரியாத ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அது வேறு யாரும் கிடையாது, அது வேறு யாரும் இல்லை நண்பர்களே, அது நம்மளோட ஹீரோ தான். கடைசியில் நம்ம ஹீரோட்ட வந்து மரணடி வாங்கிட்டு போனாங்களே 2 பேர், அவங்க 2 பேரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு டர்ட்டில் கில்டை சேர்ந்த ஒரு மேனேஜர் பேசிக்கிட்டு இருக்கான். அடே அவன் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் போடலடா, அவன்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லைடா, அவன் ப்ரிப்பேர் கூட பண்ணி வரலடா, அவன்கிட்ட போய் தோற்று போயிருக்கீங்கல்ல, ஐயோ கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா சார்? டேய் நான் உங்கள்கிட்ட தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவனை பாருங்கடா, அவன்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லை, அங்கே கிடைக்கிற ஆயுதத்தை வச்சு சண்டை போட்டிருக்கான்டா அப்படின்னு சொல்லி சரியாக கத்திக்கிட்டு இருக்கான் அந்த மேனேஜர். அடே அவனோட லெவல் வெறும் 2டா, அவங்ககிட்ட ஒரு நிலையான எக்யூப்மெண்ட்டே இல்லைடா, கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சண்டை போட்டிருக்கான்டா தனியாக, அவன்கிட்ட போய் எப்படா தோற்று பண்ணீங்க நீங்கள்? இவ்வளோ எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போய், அதுவும் பி லெவலில் சேர்ந்த எக்யூப்மெண்ட் இவ்வளோது எடுத்துகிட்டு போயும் தோற்று போயிட்டீங்களடா, உங்களை என்ன சொல்கிறது சார், தெரியாமல் செஞ்சுட்டேன் சார். என்னடா தெரியாமல் செஞ்சீங்க? அடுத்த வாட்டி அவனை விட மாட்டோம் சார். சரி இப்போதைக்கு விட்றவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுறோம். டக்குன்னு ஹீரோ திரும்பி பார்த்து, நீ யாருன்னு கேட்குறதோட இந்த இடத்துல இப்படியே கட் பண்ணுறாங்கட்டி அப்படியே ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க.
அந்த பில்டிங்குள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ரூமில் உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து டுட்டோரியலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, டுட்டோரியலில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், அவன் விண்டோவை பார்த்துக்கிட்டு. இது நல்லா தான் இருக்குது, என்னோடய லெவலு அதுவும் இந்த ஒரு டுட்டோரியலையே லெவலு 3லேருந்து 6க்கு போயிடுச்சா, இது ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஹீரோவுக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் டுட்டோரியலில் ஃபஸ்ட்டு ப்ளேஸை பிடிச்சதுக்கு உங்களுக்கு ரிவார்டு கிடச்சிருக்கு, அந்த ரிவார்டு இப்போ உங்களுக்கு அனுப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ பார்த்து சிரிக்கிறான். இன்னொரு 3 புனினாலும் என்னோட மார்ஷியல் பவரை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். 6ல் இருந்ததை 9 கொண்டு போய்த்தான் ஹீரோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இப்போ யாராலையும் எனக்கு தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ நம்மளுக்கு செப்பரேட்டாக ரிசல்ட் அனுப்பிட்டு மொத்த ரிசல்ட் தனியாக அனுப்புகிறாங்களா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். என்னோட மார்ஷியல் பவர் அதிகரிச்சதுனால உங்களோட மார்ஷியல் பவர் 69% அதிகரிச்சுக்குன்னு ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. ஹீரோ அதுவும் பார்க்குறான். பார்த்துட்டு இது என்ன விண்டோ அப்படின்னு பார்க்குறான் ஹீரோ. நான் இந்த டுட்டோரியலில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்ததுக்கு எனக்கு கான்கரர் டுட்டோரியல்னு டைட்டில் கொடுத்துருக்காங்களா, இது என்ன டைட்டிலு? இந்த டைட்டிலுக்கு ப்ரௌன்ஸ் லீக்கில் போனால் 20% எனக்கு எக்ஸ்பி பாயிண்ட் கிடைக்குமா? ஆனால் இந்த டைட்டில் ப்ரௌன்ஸ் லீக்கில் ஒன்றி தானே பயன்படும். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது, டைட்டில்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்து என்னோட ஓவரால் பவர் எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு பார்க்கணும் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டே தன்னோட விண்டோவை திறந்து என்னோட இப்போ பவர் எவ்வளோ அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு ஹீரோ விண்டோவை பார்க்குறான். நேம் வந்து சாங்ஜியோன்னு போட்டிருக்கு, லெவல் 6. கான்கரர் த ப்ரௌன்ஸ் லீக்குன்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. மார்ஷியல் பவர் 10க்கு போயிடுச்சு, காம்பேக்ட் பவர் 6க்கு போயிடுச்சு. ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ப்ரௌன்ஸ் லீக்லேயே மார்ஷியல் பவர் 10க்கு போயிடுச்சு, அதே சில்வர் லீக்குக்கு போயிட்டேன்னா கண்டிப்பாக என்னால் என்னோடய பவர் அதிகரிக்க முடியும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். வெளி லீக்குக்கு போகிறதுக்குள்ளேயும் என்னோடய பவர் இப்போ இருக்கிறது மட்டுமே நான் இன்னும் அதிகரிக்கணும், என்னோடய பவரை இன்னும் அதிகரித்தா தான் என்னால் நல்லா சண்டை போட முடியும், என்னால் முடிஞ்சவங்களையும் காப்பாற்ற முடியும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு விண்டோவை பார்த்து ஏதோ ஆச்சரியமாயிட்டான் ஹீரோ. ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் விண்டோவையே. நான் என்ன ஆக்குபேஷன் முடிவு செய்கிறதுன்னு என்ன சொல்லலையில, அது என்னன்னு பார்ப்போம். என்னால் கண்டிப்பாக எஸ் ரேங்க்கு மேலான எல்லாதோ ஒரு ஜாப்பை தான் எடுக்க முடியும், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்குபேஷன்ஸ் மொத்தம் 4 டைப் இருக்குது, அதில் எதை எடுக்கிறது? வாரியரு, ஒன்று ஆர்ச்சரு, ஒன்று மேஜிக் யூஸ் பண்ணுறது, ஒருத்தர் வந்து டிஃபென்ஸு, இது மட்டும் 4 இருக்குது. என்னோட போன வாழ்க்கையில் நான் வந்து வாரியர் கிளாஸை தான் சூஸ் பண்ணேன், இந்த வாட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், நான் முன்னாடியே வாரியர் கிளாஸ் எடுத்துருக்கேன், எனக்கு இது உதவியாக தான் இருக்கும், என்னால் ஈஸியாகவே எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். ஆனால் என்னோடய இன்வென்டரி இருக்கிறதுனால இப்போ எனக்கு எதுவுமே கவலை கிடையாது. எதனாலனா என்னால் ஜாபை சூஸ் பண்ணிக்கவும் முடியும். நான் இப்போ எந்த கிளாஸை சூஸ் பண்ணாலும் வெறும் 10,000 பாண்டி தான் நான் அடுத்து வாரியர் கிளாஸுக்கு என்னால் மாறிக்க முடியும், இது எனக்கு கிடைச்ச லக்குன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக தான் இருக்கும் போல், யாருமே அவங்களோட ஜாப்பை மாற்றிக்க முடியாது, ஆனால் என்னால் அது முடியும். இப்போ என்னோடய ஜாப் எதுன்னு தெரிஞ்சிருக்க வேண்டிய நேரம் இது. நம்ம ஹீரோ என்ன ஆக்குபேஷன் எடுத்துருக்கான்னு தெரியல, அடுத்து பார்ப்போம். இப்போ வந்து வேறு இடத்த காட்டுறாங்க, நிறையா 100 மான்ஸ்டர், அதுவும் ஜாம்பிஸ்லாம் நிறையா ஒரு இடத்துல குமிஞ்சிருக்கு, இங்கே தான் காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு ஆள் எட்டி பார்க்குறான். எல்லாருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்ப்பாது, என்னென்னு பார்க்குறாங்க. ப்ரௌன்ஸ் லீக்குக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம், உங்களுக்கான மிஷின் என்னென்னா இந்த ஒவ்வொரு கட்டிடத்துலேயும் ஒவ்வொரு கிறிஸ்டல் இருக்கும், அந்த கிறிஸ்டலை அழியோடாமல் பார்த்துக்கணும், நீங்கள் சர்வே பண்ணணும், இதுதான் உங்களுக்கான நெக்ஸ்ட்டு மிஷின், இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் போகுது. இங்கே இருக்க 5 கோபுரத்தில் ஏதாச்சும் ஒரு கோபுரம் மிச்சம் இருந்தாலும் அது ஒரு நீங்கள் சண்டை போட்டே ஆகணும், இதான் உங்களுக்கான மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்னிங்கும் வருது. இவன் தாங்க போன வாட்டி மேட்ச்சில் செகண்ட் பிளேஸ் வந்தவன், அதுவும் ஸ்டார் கில்டோட ஒரு பிளேயரு, இவனை கூட யாரும் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அவன் தாங்க இவன். ஐயோ, நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பொண்ணுன்னு நினச்சிட்டேன், அப்புறம் நல்லா பார்த்தா தெரியுது பையன். அவன் ஆர்டிஸ்ட்டே கைவனத்தை காட்டி வச்சுட்ட, இவனோட பேர் வந்து கையங்குன்னு வச்சுக்கலாம், நம்ம கிம்முன்னு வைக்காமல் கையங்குன்னு வச்சுப்போம். கையங்கு சொல்கிறான், டச்சே இது கேமாக இருந்தாலும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்குது, அதுவும் இந்த ஜாம்பிலாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, இவ்வளோ அருவருப்பாக இருக்குது, இதுங்கெல்லாம் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பின்னாடி சமனிங் சர்க்கிள்லேருந்து நிறைய பேர் சமனாகி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அதில் மேஜிக் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கானே அவன் வண்டி நல்லா பார்த்துங்க நண்பர்களே, சரியான ஃபன் இருக்குது இதில். ஒருத்தன் சொல்கிறான், ப்ரௌன்ஸ் லீக்கில் நம்ம டிஃபென்ஸ் பண்ணணுமா, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆமாம் நம்ம டிஃபென்ஸ் தான் பண்ணணும். ஒருத்தன் ஆர்ச்சரு, அதுவும் பீராங்க ஐட்டம்லாம் கொண்டு வந்திருக்கான். ஒருத்தன் மேஜி, அவன் எந்த கில்டாக சேர்ந்தவனும் கிடையாது, ஆனால் நல்லா எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் மோசமாலாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்லாத பிளேயர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் டக்குன்னு நல்லா வந்து மேலே பார்க்குறான். இவங்க யாரும் முக்கியமே கிடையாது, இதில் முக்கியமான ஆள் யாருன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டர் ஒன்றி தான், சப்போர்ட்டர் இருந்தால் தான் நம்ம நல்லா சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். பெரிய ஒளி வருது, ஒளியிலேருந்து யாரோ வெளில வராங்க. நண்பர்களே யாருன்னு பார்த்து இங்கே பார்க்கலாம், எல்லாம் மிரண்டு போகிறாங்க. மிரண்டு போய்
சப்போர்ட்டரோட உதவி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்மளால முன்னேறி போக முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறேன். யாருன்னு பார்த்தா நம்ம தலைவன் ஹீரோ தான் வந்திருக்காப்புல. இவ்வளோ மாசான என்ட்ரி. எல்லாரும் வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு என்ன ஏன்டா இப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அடேய் என்னடா இப்படி வந்து இறங்குறேன், நாங்கள் பொறுமையாக தானே வந்தோம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட நேம் சாங்ஜியன் 27 சப்போர்ட்டர்னு வந்திருக்கு. ஓ இவன் தான் சப்போர்ட்டரா அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சப்போர்ட்டர்னு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே போடாமல் வந்திருக்கா அப்படின்னு எல்லாம் பார்க்குறாங்க. ஹீரோ இங்கே வரதுக்கு முன்னாடி என்ன நினச்சுன்னு பார்க்குறாங்க. வார்னிங், நீங்கள் சப்போர்ட் கேரக்டர் எடுத்துறீங்க, இது உங்களோட அடுத்த கேரக்டரோட சப்போர்ட் ஆகலை, அதனால நீங்கள் வேறு ஏதாச்சும் மாற்றி எடுக்கிறீங்களா இல்லை ஏதாவது நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, நான் இதே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டுங்கிற பட்டனை அமுக்குறான். ஹீரோ நினச்சிக்கிறான் நம்ம சப்போர்ட்டிங் கேரக்டர் எடுத்தது நல்லது தான், கண்டிப்பாக இது வந்து எனக்கு ஒத்து வராதுன்னு தான் இந்த சிஸ்டம் சொல்லுது, ஆனால் பரவாயில்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை எடுத்துக்கிறான். உங்களோட ஆக்குபேஷன் சப்போர்ட்டிங் கேரக்டர்னு வந்துருச்சு ஹீரோவுக்கு. நீங்கள் சப்போர்ட்டிங் கேரக்டர் எடுத்தால் நீங்கள் ஒரு டிவைன் பவர் உங்களுக்கு ஆப்டேன் ஆகும். ஆனால் அந்த டிவைன் பவர் எளிதில் கிடச்சிடாது. நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நீங்கள் முயற்சி செஞ்சாலும் அந்த டிவைன் பவர் உங்களுக்கு எளிதில் கிடச்சிடாது. உங்களோட மொத்த பாயிண்ட்டையும் அது கொடுத்தா ஒன்றே தான் அது கிடைக்கும். ஆனால் நான் அப்படி செய்யறதுக்கு எனக்கு வழி இல்லை அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். மொத்த ஸ்கில் பாயிண்ட்டு இதுக்கே கொடுத்துட்டு என்னோடய மற்ற ஸ்டாட்ஸ் எல்லாம் அதிகரிக்காமல் அப்படியே இருந்து போயிடும். அதனால எனக்கு வேறு வழி தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், நான் வச்சுருக்கிறது நேம்லெஸ் டிவைன் ஆர்ட், இதை வச்சு என்னால் நிறையாவே கற்றுக்க முடியும். ஆனால் இந்த விலை மதிப்பு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்லாம் இதுக்கு வீணாக்கணும்னு எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் இதுக்கு எனக்கு வேறு வழி தெரியும், அது எப்படி செய்கிறதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. வேண்டாம், என்ன அது நீங்கள் தான் உண்மையிலேயே ஆதரவாளரா? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ நான் தான் ஆதரவாளர் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஐயோ எனக்கு அப்பயே தெரியும், உன்னை மட்டும் ஒரு முட்டாளெலாம் ஆதரவாளர் இருக்க முடியாது. உன்கிட்ட காசு இருக்கா இல்லையா, உன்னோட எக்யூப்மெண்ட்டை பாரு, உன்னோட ட்ரெஸ்ஸை பாரு, மோசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நீ ஒரு ஆதரவாளர்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்னாச்சும் பேசிட்டு விட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியாக இருக்கான். அவன் சொல்கிறான், டேய் உன்னை மட்டும் பிச்சைக்காரனுக்காடா நான் இங்கே வந்து நிலை ஏற்றுறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன். அதனால தான்டா நான் இந்த டுட்டோரியல் கேம்லாம் சேர்ந்துக்கிறதே இல்லை. இவ்வளோ விலை உயர்ந்த எக்யூப்மெண்ட்லாம் போட்டுக்கிட்டு வந்து உங்களை மேலே ஏற்று வரத்துக்கடா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். டேய் உனக்கு இப்போ என்னடா வேணும் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டு, தேவையில்லாமல் என்கிட்ட உம்பளத்துக்கிட்டு இருக்காத, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, அப்புறம் உனக்கு சம்பவம் பண்ணிவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கான் ஹீரோ. நீங்கள் கொஞ்சம் கோவமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து அந்த மேஜ் இருக்கான்னு அவனை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான். நண்பர்களே இந்த மேஜோடய நல்லா பார்த்துங்க, சரியான சம்பவம் இருக்குது. டேய் அவனை பார்த்துட்டு உன்னால் இப்படி சொல்ல முடியுமாடா, அவன் என்ன எக்யூப்மெண்ட் போட்டிருக்கான் மாறா, ஒன்றுமே போட்டு வரலடா, இப்படி போட்டவனை வச்சுக்கு நம்ம எப்படா இதை கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நண்பர்களே அவனை பார்த்தா பொண்ணா பையனானே தெரியல நண்பர்களே, கோச்சிக்காதீங்க, பின்னாடி தெரிய வரும், அப்புறம் பார்த்துக்கலாம். சார் கொஞ்சம் அமைதியாக இருங்களேன், எதுக்கு இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்திட்டு இருக்கான் அவனை. அடாச்சே இவங்களை மட்டும் பைத்தியக்காரங்களோட நான் வந்து சேர வேண்டியதாக போயிடுச்சே, இந்த டுட்டோரியல் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன், இவங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த மேஜை சட்டையை பிடிச்சி தூக்கி வச்சுருக்கான். டேய் என்னை விட்றா, டேய் முட்டா வேலை, முதல்ல என்னை விட்றா, ஒழுங்கு மரியாதை என்னை விட்டுறா, என்னை ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். அவன் கேட்குறான், டேய் என்னடா பண்ண போகிற, கொஞ்ச நேரம் நிறுத்துறா, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அவன் ஹீரோ சொல்கிறான், உன்னை விடணும் தானே, விட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே விட்றான். டேய் முடிச்சு விட்டான்டா ஜாலியாதுங்கிற மாட்டோம் கீழே தூக்கி போட்டான் அவனை. கீழே இருக்க ஜாம்பி அது மேலே போய் உழுவ போகிறான். அவன் கத்திக்கிட்டே போகிறான், டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். காப்பாற்றுங்க, கீழே மனுஷெல்லாம் கத்துது. டேய் என்னை பார்த்தா நான் உனக்கு பைத்தியக்கார மாட்டேன் தெரியுதே, உன்னை இதுக்கு மேலே நான் சும்மா விட மாட்டேன்டா, நீ இல்லாமலே இந்த டுட்டோரியல் நான் கிளியர் பண்ணிப்பேன்டா, நீ இல்லாமல் இருக்கிறதே நன்றிடா. டேய் எப்படிடா டக்குன்னு தூக்கி போட்டவனே. ஆமாம் அவன் இல்லாமலே இந்த டுட்டோரியல் நான் கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மசாலா எல்லாம் பேசுகிறான். வாங்குறேங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க, திருப்ப மறுதிருப்பி அதே மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு யாரை கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கிட்ட. நம்ம ஹீரோவும், உனக்கு கொடுத்த டைம்லாம் முடிஞ்சிட்டுப்பா, இனிமேல் உனக்கு இங்கே டைம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம். நான் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சிறேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுங்க, இது மட்டும் தப்பு இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு கடந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த ஃபயர் மேஜிக்கு யூஸ் பண்ணுறவன். பின்னாடி இருக்க ஆர்ச்சர் சொல்கிறான், ஐயோ நம்ம இது மட்டும் மாட்டியக்கூடாது, நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன் சார், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னதான் ஒரு வாட்டி நீங்கள் கொண்டுட்டீங்களே, அப்புறம் ஏன் மறுதிருப்பி இப்போ கொல்ல பார்க்குறீங்க, நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னே, என்னோட பேர் தான் கிம் கையாக்கு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ், இது மட்டும் தப்பு இனிமேல் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், இது மட்டும் தப்பு இனிமேல் நடக்கவே நடக்காது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பயத்தோடையே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோகிட்ட. எதனால் அவன் இப்படி பயப்படுறான்னா, இந்த டுட்டோரியலில் ஒவ்வொருத்தருக்கும் 3 லைஃபும் இருக்கும், அந்த 3 லைஃபும் காலியாக வைத்துனா அவங்க இறந்து போயிடுவாங்க, அதனால தான் அவன் இப்படி பயப்படுறான். ஏற்கனவே ஹீரோ அவனோட ஒரு லைஃபை எடுத்துட்டான் மேலேருந்து தூக்கி போட்டு.
எப்பா நீ தான் செத்தா திரும்பி வந்துடலாமப்பா, கவலைப்படாத. உனக்கு இன்னும் ஒரு உயிர் மிச்சம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு உயிர் வச்சுட்டு மிச்சம் எல்லா வரையும் நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு ஹீரோ அவனை 2 வாட்டி மேலே இருந்து தூக்கி போட்டு கொண்டுட்டான். இப்போ அவன்கிட்ட வெறும் ஒரு லைஃப் தான் இருக்குது. ஹீரோவோட காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் ஓவராக பேச மாட்டேன் அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட காலில் விழுந்து அவன். சரி இப்போ உனக்கு என்ன வேணும், எதனால் இப்போ பேசிக்கிட்டு இருக்க? சார் என்ன மன்னிச்சிருங்க சார், நான் இனிமேல் நல்லா வேலை பார்க்குறேன், என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு செய்கிறேன். ஐயோ என்னோட இந்த ஒரு வாழ்க்கையும் போயிடுச்சுன்னா நான் இந்த ட்விட்டரில் லாஸ்ட்டாக வந்துடுவேன். கண்டிப்பாக என்னோடய ரேங்கில் ஒரு ரேங்கு குறைஞ்சிரும், நான் அடிமட்டத்துக்கு போயிடுவேன். அதுக்காங்கிட்டு யாருமே என்ன மதிக்க மாட்டாங்களே, எப்படியாச்சும் வந்துட்டு தப்பிச்சு நம்ம போயிடணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கான். சார் இன்னொரு வாட்டி கொண்டுடாதீங்க சார், என்ன நான் ரொம்ப காசு கொடுத்து இந்த ஆர்மர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் நான் தோத்துட்டேன்னா கண்டிப்பாக காணாமல் போயிடும். நிறையா ஸ்கில்லும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார், இந்த ஒரு வாட்டியும் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு ஹீரோட காலில் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காம. ஏன்ப்பா முன்ன மாட்டமே ஏதாச்சும் ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி என்ன அட்டாக் பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னிடந்து விலகிடுறா டே, என் பக்கத்தில் வராதரா, நீ ஒரு டீமன்றா, என் பக்கத்தில் வராதரா, ஒழுங்கா ஓடி போடா அப்படின்னு அவன் கடந்து தாக்கிட்டு இருந்திருக்கான் ஹீரோவை. ஆமாம் நீ பயன்படுத்தினிய ஃபயர் மேஜிக் அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம் ஃபயர் தான் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே இருக்க மேட்ச்லேயே ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் நான் தான் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுறேன், என்னோடய லெவல் வேறு 15, நான் கொஞ்சம் சக்திசாலி தான் அப்படின்னு அவனே தம்பட்டா அடிச்சுக்கிறான். ஹீரோ சொல்கிறான், நீங்கள் ஒரு ஃபயர் மேஜிக்கை இழக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் ஆக போகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறான். நான் அப்பயே யோசிச்சிருக்கணும், இவனை பார்த்த மட்டுமே இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஸ்டார் கில்டை சேர்ந்த கிம் கையங் சொல்கிறான். ஆஹா எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இவன் தான் 10 பெரிய கில்டை சேர்ந்த கிம் கியூக்கா, இவன் ஒரு மேஜ் ஆச்சுல்ல ஃபயர் மேஜி, ஆனால் இவன் சில்வர் ரேங்க்கு போகவே முடியலை, ஃபெயில் ஆகிக்கிட்டே இருந்தான், தொடர்ந்து 4 வாட்டி ஃபெயிலாக போயிட்டான். அதுக்கப்புறம் ரேங்கை ஏற்ற முடியலன்னு மிச்ச கில்டில் இருக்கவங்களாம் சண்டை போட்டு அவங்கெல்லாம் டிஃபீட் பண்ண ஆரம்பித்தான். அதனாலே இவனுக்கு ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான், அந்த ஸ்டார் கில்டை சேர்ந்த கிம் கையோங். நம்ம ஹீரோ சொல்கிறான், அடச்சை இவன் ஒரு குப்பை தான், இவன் எதுக்கும் உதவ மாட்டான் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் இவனை வச்சு ஒன்று பண்ணலாமே, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு நிபந்தனை, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் என்ன வீச தோண்டின்னு எடுத்துட்டிங்கன்னா நான் உங்களோட சேர்ந்து சண்டை போகிறதுக்கு தயாராக இருக்கேன். அந்த ஆர்ச்சர் சொல்கிறான், ஆமாம் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்தோம்னா கண்டிப்பாக அதை முடிக்க முடியும், நம்மளால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடினோம்னா கண்டிப்பாக முடிக்க முடியும் அப்படின்னு அந்த ஆர்ச்சர் கடந்து கத்திக்கிட்டு இருக்கான். இவன் நினைக்கிறான், இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு அவன் சட்டையை முடிச்சு, அடே நான் பேசிக்கிட்டு தானடா இருக்கேன் தம்பி, நான் என்ன அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறியே, கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஐயையோ முடிச்சிட்டான்டா சோழியை. அவன் நினைக்கிறான், மறுதிருப்பியும் முதல்ல இருந்தா, ஐயையோ யாராச்சும் என்ன காப்பாற்றுங்க, ஆஹா தூக்கி போட்டான் ஐயா அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே விழுவுறான் அவன். நம்ம ஹீரோ அவனை தூக்கி போட்டு கிரிக்கெட் பெட்டு அடிக்கிற மட்டும் அந்த கம்பாலேயே சவட்டி அடிக்கிறான். அவனை போனா அந்த பக்கம், ஐயையோ காப்பாற்றுங்க அப்படின்ட்டு கீழே விழுவுறான் அவன். கிம் கியாக் இறந்துட்டாருன்னு எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வருது. ஒரு வழியாக அந்த தொல்லையை காலி பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு எதுவும் வேணுமா, இல்லை உங்களையும் தூக்கி போட்டு விளாடணுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு அந்த சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் கிம் கையோங் நினைக்கிறான், பார்க்க தான் சாதுவாக தெரிகிறான், பண்ணுறதெல்லாம் டீமன் மாட்டம்லாம் இருக்குது, நம்ம கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறான் கிம் கையோங். டேய் அடுத்த முறையாச்சும் கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கடா அப்படின்னு சொல்கிறான். அங்கிட்டு ஒருத்தான் வாயை பொழந்தபடியே இருக்கான். ஐயையோ இன்னும் உண்மையிலேயே அவனை போட்டு தள்ளிட்டானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன். நிறையா சாம்பி கோர்க்கு அவங்கெல்லாம் கடிச்சு தீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு ஃபயர் அட்டாக் நடக்குது. பக்கத்தில் இருக்க இன்னொரு டவர்லேருந்து ஃபயர் அட்டாக் போகிறது. ஆஹா அந்த குரூப்பில் இருக்க ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுறவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பான் போல். என்ன ஒரு ஃபயர் மேஜிக் அது, ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, டெஸ்ட்ராய்லாம் சூப்பராக பண்ணுது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்ம கடைசியாக தான் வரணும். நம்ம அப்போனா எங்கிட்ட பக்கத்தில் எதுவும் கேம்பயர் போட்டு மாஸ்மலாலாம் சமைச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்காங்கிட்ட அந்த அம்பூர்றவன். அதனால தான் நம்மளுக்கு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறவன் தேவைப்பட்டான்னு அந்த ஆர்ச்சர் சொல்கிறான். எப்படியும் நம்ம கடைசியாக தான் வரப்போகிறோம், நின்று எதுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளால முடிஞ்ச அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஆர்ச்சர் சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லார்ட்டையும். ஆமாம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு எட்டி பார்த்து நிற்கிறீங்க கீழே அப்படின்னு அவன் கேட்குறான் ஹீரோவை பார்த்து. அந்த அம்பூர்வன் சொல்கிறான், நீங்கள் அவனை ஒண்டியும் மன்னிச்சிருந்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட தேவையா, நீங்கள் இவ்வளோ பிடிவாதத்தனமாக இருந்திருக்கக்கூடாது, நம்ம எல்லோரையும் இப்போ வேறு மட்டும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து 10வது இடத்துக்குள்ளே இந்த டவரை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னது 1000 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டா, இந்த டவரை முடிச்சா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட ஒரு செயின் கூஸ்டாக வேறு இருக்கு,
கண்டிப்பாக அதை முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோவுக்கு இன்னொரு கொஸ்டின் ஒன்று வருது. நீங்கள் தனியாக 1000 ஜாம்பியை கொன்னீங்கன்னா உங்களுக்கு 3000 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டு ரிவார்டாக கிடைக்கும் அப்படின்னு ஹீரோவுக்கு இன்னொரு கொஸ்டின் வருது. அட டேய், இந்த இடத்துல எப்படா நான் தனியாக போய்த்து 1000 ஜாம்பியை கொல்றது, எப்படி இது முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கிடைக்கிற ரிவார்டும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணுறான் அவன், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த கிம் கையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்டார் கில்டை சேர்ந்தவன் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபயர் மேஜிக்கை போட்டு தள்ளிட்டு இப்படி நிற்கிறான். அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாகவே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, இது ரொம்ப மோசமான முடிவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த கிங் கையோங் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்துட்டு, உன்னை நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கேரக்டராக ஒரு உதவி செய்வார்னு நினைக்கிறேன். அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். மறுதிருப்பி ஏதாச்சும் எசக்கு புதுக்காக செய்ய போய் மறுதிருப்பி எந்த பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் கிம் கையோங். விளாட்றவங்க கூட இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. பைத்தியக்காரன் இருப்பானோ, அதனால தான் அப்படி பண்ணுறானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் கிம் கையோங். எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது, இவன் எப்படி ட்வின் ஸ்டாரில் தேர்ச்சி பெற்றான்னு தெரியலை. ஆனால் எனக்கு இவனை பார்த்தா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டேன் தான் தெரியுது. அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாச்சும் ஆர்டர்னாலும் குடுறா, ஏதாச்சும் சொல்கிறா அப்படின்னு அந்த ஆர்ச்சர் கடந்து கத்திக்கிட்டு இருக்கான் ஹீரோவை பார்த்து. நீ தொடர்ந்து இப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ தனியாக தாண்டா போராடணும், எங்களோட சேர்ந்து போராடுற வாடா அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னது, என்ன சொன்னேன், அது முடியுமா அப்படின்னா நான் தனியாகவே போய்த்து போராடலாமா, சண்டை போடலாமாடா, நான் தனியாக போய்த்து சண்டை போடலாமா, கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே அப்படின்னு ஹீரோ கேட்குறான்ட்ட. ஆமாண்டா, அதுக்கு இப்போ என்னடா பண்ணணும் அப்படின்னு அவன் கடந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஆமாம், அப்போனா நான் தனியாகவே இறங்கி சண்டை போடலாமா, இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் வந்துடுவீங்க, நீங்கள் எங்களுக்கு பின்னாடி இருங்க, நான் போய்த்து முன்னாடி சண்டை போடுறேன் அப்படின்னு கிம் கைங் சொல்லிட்டு முன்னாடி சண்டை போடுறது வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ நினைக்கிறான், கண்டிப்பாக இவன் சண்டை போடுவானா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, உங்களோட உதவியெலாம் எனக்கு தேவையில்லை, நான் தனியாக பார்த்துக்கிறேன். ஆமாம், இப்போ என்ன சொன்னான் அவன், பரவாயில்ல, ஆமாம் பரவாயில்லன்னு தான் சொன்னேன், நானே பார்த்துக்கிறேன், இந்த விஷயத்தை நானே கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அடே ஆர்ச்சர் யூஸ் பண்ணுறவனே, நீ போயிட்டு அங்கே நிற்கிறானே அந்த கிம் கையோங்க, அவனை பாதுகாத்துக்கிட்டு நான் எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு கிளம்புறதுக்கு தயாராகிறான். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஜாம்பியோட கை மட்டும் தெரியுது. என்னது இது, இதான் பிளட் ஜாம்பி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீங்கள் அதை சாதாரணமாக கொல்ல முடியாது, மற்ற சாம்பியை பார்க்கும்போது அந்த சாம்பி முழுக்க ஒரு லிக்விட் மட்டும் பரவி இருக்கும், அதனால் உங்களோட பிசிக்கல் அட்டாக் எதுவும் அது மேலே ஒர்க் ஆகாது, நீங்கள் ஏதாச்சும் அட்டாக் பண்ணாலும் கண்டிப்பாக அதை கொல்ல முடியாது அப்படின்னு 2 பேரும் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஹீரோவை பார்க்க அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. ஹீரோவும் தன்னோட அந்த ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஹீரோ தன்னோட ஸ்டிக்கில் மொத்த பவரையும் ஒன்று சேர்த்து ஒரு அட்டாக் அந்த ஜாம்பியை பார்த்து அட்டாக் பண்ணுறான். அந்த ஜாம்பியை ஒட்டுமொத்தமாக சேர்த்து பித்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, என்னது இது, என்ன சக்தி இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக ஒயிட் ஃப்ளேமாக தான் இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அந்த கிம் கையோங். டேய், நீங்கள் என்னடா பயன்படுத்துகிறீங்க சக்தி, இதாண்டா டிவைன் பவர், டிவைன் பவரோட கொஞ்சோண்டு சக்தியை பார்த்ததுக்கே இப்படி ஆச்சரியப்பட்டு போய்த்தீங்களே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். மேலே ஜாம்பி அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நிறையா ஜாம்பி வர ஆரம்பிச்சிச்சு. ஹீரோ ஒவ்வொரு ஜாம்பிக்கும் ஒவ்வொரு அட்டாக்கில் போட்டதில் ஆரம்பிக்கிறான். கிரிட்டிக்கல் அட்டாக் தான், ஒரு அட்டாக்கில் ஒரு ஜாம்பி காலி, சும்மா தெரிக்குது. மறுதிருப்பி இன்னொரு பிளட் ஜாம்பி வருது. பிளட் ஜாம்பியை மறுதிருப்பி அதே மட்டும் அட்டாக் பண்ணி போட்டதல்ட்டு ஹீரோ மாசாக நிற்கிறான். கண்டிப்பாக அதை செய்ய முடியுமா இல்லையானு எனக்கு தெரியலை, முயற்சி செஞ்சு பார்த்தா தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். கண்டிப்பாக 1000 ஜாம்பியை கொண்டு அந்த ரிவார்டை நான் கலெக்ட் பண்ணாமல் விட மாட்டேன்டா, அந்த ரிவார்டு எனக்கு தான்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ஹீரோ அட்டாக் பண்ணது தயாராக இருக்கான். நண்பர்களே, இது ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. 12 ஜாம்பியை கொண்டு இருக்கீங்க, 13 ஜாம்பியை கொண்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோவும் விடாமல் ஜாம்பியை கொண்டுக்கிட்டே இருக்கான். 16 கொள்கிறான், அடுத்து 17, 18, 19ன்னு போய்கிட்டே இருக்குது. ஹீரோ ஜாம்பியை நிறையா அடித்து நவத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ 26 ஜாம்பியை கொண்டுடுறான். ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டே சொல்கிறான், இந்த பிளட் ஜாம்பியை கொள்றதுனையும் கொஞ்சம் கடினமாக இருக்குது, என்னோடய பிசிக்கல் அட்டாக் அது மேலே ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால தான் என்னோடய மார்ஷியல் பவரை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துறதுனால அந்த ஜாம்பினால் கொல்ல முடியுது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அதனால் அந்த பிளட் ஜாம்பிலாம் நான் ஒரே நேரத்தில் தாக்கி கொண்டாகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த ஆர்ச்சர் ஹீரோ பண்ணுற அட்டாக்லாம் பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறான். எப்பா கிம் கைங்க, அது பொண்ணுப்பா, அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து சொல்லுது, இவன் முட்டாளாக இருப்பானோ, அவன் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தானே, அவன் என்ன இப்படி பைத்தியம் மட்டும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கு. அந்த ஆர்ச்சர் ஹீரோ பார்த்து கத்தி சொல்கிறான், எந்த ஒரு முட்டா பயிலும் உங்களை மதிக்கலைனாலும் உங்கள்கிட்ட நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் ரொம்ப சக்திசாலியாக இருக்கீங்க, நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஹீரோவுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அவன். அந்த கையங்க பொண்ணு ஹீரோ பார்த்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. இவன் டிவைன் பவரை
எவ்வளோ அருமையாக கட்டுப்படுத்தி அது எப்போ கம்மியாக பயன்படுத்தணுமோ அதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ பண்ணுற அட்டாக்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிருது அந்த பொண்ணு. ஆச்சரியத்தில் உறைஞ்சி போய் ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கையங் பொண்ணு. ஹீரோ முழு நேரமும் நான் அட்டாக் பண்ணி கண்டிப்பாக அந்த ஜாம்பியில் கொன்னே தீரும் அப்படின்னு ஹீரோ சொல்லி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்த கொஸ்ட்டில் பாதியை முடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் மற்ற உலகத்தில் இருக்க மார்ஷியல் பவர்லாம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் நிறையாவே கிடைக்கிது, அதோட நீங்கள் ஒரு லெவலும் அதிகரிக்கிறீங்க உங்கள் மார்ஷியல் பவரில் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், ஒருத்தரோட மார்ஷியல் ஆர்ட் பவரை அதிகரிக்கிறது எப்படின்னு எனக்கும் நீ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ரிலீக்கெலாம் நிறையாவே அப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ நிறையா கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் நிறையா ரிலீக்கெலாம் 2010 எல்லோரும் ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை கவர்மெண்டாலேயே கண்டுபிடிக்க முடியலை. படிப்படியாக 10 வருஷம் கழித்து ரிலீக்கெலாம் எந்த ஒரு மனுஷங்களுக்கும் உபயோகப்படாதுன்ட்டு அதோட விலை சுத்தமாக குறைஞ்சி போயிட்டு, அதனால் எல்லா மனுஷங்களும் ரிலீக்கை பயன்படுத்துகிறத விட்டாங்க. ஆனால் நான் ரிலீக்கை பயன்படுத்தி நான் சக்திசாலியாக மாற ஆரம்பித்தேன், என்னோடய மார்ஷியல் பவரை நான் அதிகரித்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அமெரிக்காவோட 3rd ரேங்கை சேர்ந்த சோபியா சயின்டிஸ்ட் தான் எனக்கு இந்த மெத்தடை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம், நீ இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சயின்டிஸ்ட்டை பார்த்து ஹீரோ கேட்குறான். நான் இப்போ டிவைன் பவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த சோபியா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ டிவைன் பவர்னால் நீ இப்போ உன்னோட கண்ட்ரியை சேர்ந்த ஏதாச்சும் ஒரு பொக்கிஷத்தை பயன்படுத்தினா உன்னோட டிவைன் பவர் அதிகரிக்க முடியும் அப்படின்னு சோபியா நம்ம ஹீரோட்ட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோ ஆச்சரியமாக கேட்குறான், அது உண்மையிலே சாத்தியமா? ஆமாம், ஆனால் டுட்டோரியல் முடிஞ்சதுக்கப்புறம் அது உனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்கிறான். எதனால் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நீ சொல்கிறது என்ன உண்மையா? ஆமாம், இல்லைன்னா நான் எப்படி ஒரு சயின்டிஸ்டாக மாறியிருப்பேன், நீயே சொல்லு அப்படின்னு ஹீரோ பார்த்து சோபியா கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ நீண்ட நாளாக உன்னோட நாட்டோட பொக்கிஷத்தை வச்சு வேண்டுனா அதுலேருந்து உனக்கு டிவைன் பவர் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு பொக்கிஷமும் ஒவ்வொரு மாதிரியான டிவைன் பவரை கொடுக்கும் அப்படின்னு ஹீரோவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா சோபியா. ஹீரோவும் அடாச்சே இதெல்லாம் நம்மளுக்கு புரியாதே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பயிற்சி நேரத்தில் எனக்கு இந்த தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோ சோபியா பார்த்து நட சொல்கிறான். ஆமாம், இப்போ இந்த நினைவு சின்னம்லாம் அவங்கள்ட்ட இருக்குதா அப்படின்னு ஹீரோ சோபியா பார்த்து கேட்குறான். இருக்குன்னு தான் நினைக்கிறேன், என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 40 இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது 40 அப்படின்னா ரொம்ப முக்கியமான தகவலை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சோபியை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். இது தெரிஞ்சு நிறைய பேர் இதே மாட்டோம் டிவைன் பவர் இருக்க மிச்ச நாட்டில் இருக்க நினைவு சின்னத்தெல்லாம் வாங்கி அதில் உள்ள எல்லா டிவைன் பவரையும் அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு குப்பை மாட்டை தூக்கி போட்டாங்க. அதில் எந்த ஒரு ஹோலி பவரும் டிவைன் பவருமே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். எல்லா புனித சின்னத்தையும் இன்னொருத்தரும் வாங்கினாங்க. அது வேறு யாரும் கிடையாது, என்னோட சிஸ்டர் தான். அவள் தான் இந்த புனித சின்னத்தெல்லாம் நிறையா வாங்கி சேர்த்தா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட சகோதரி யூசேஜினோட சேர்ந்து இந்த நாட்டுக்கு கொரியாவுக்கு எவ்வளவோ பெருமை சேர்த்தா. அவர் கதாநாயகியாகவே இருந்தா. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னா அவள் இறந்ததுக்கப்புறம் அப்படியே எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். என்னோடய சகோதரி விட்டு போனதுலேயே நான் அந்த மெட்டல் ஸ்டிக்கை தான் கண்டுபிடிச்சேன். அந்த மெட்டல் ஸ்டிக்கை பயன்படுத்தணும்னு எனக்கு தோணுச்சு. என்னோட மார்ஷியல் பவருக்கு அது கரெக்டாக இருக்கும்னு. அதோட ரேங்க் வேறு தான் இருந்துச்சு. அதை பயன்படுத்தினால கண்டிப்பாக மான்ஸ்டரை கொல்ல முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அதோட ரேங்க் குறைஞ்சாலும் அதோட தெய்வீக சக்தி உரையறதுக்கு இனிமேல் எதுவும் கிடையாது. ஆனால் பலமான தாக்குதல் தாக்குறதுக்கு இந்த ஸ்டிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாம்பியெல்லாம் கொண்டுக்கிட்டு இருக்கான். அவன் இப்படிப்பட்ட அட்டாக்கெலாம் பயன்படுத்துவானா? அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக அட்டாக்கெலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் பண்ணுற அட்டாக்கெலாம் அன்பிலீவபுளாக இருக்குது. என்னால் நம்பவே முடியலை. இவனோட உடம்பு இவ்வளோ சக்திசாலியாக இருக்கா, என்னால் இது உண்மையிலேயே நம்பவே முடியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு ஹீரோவை பார்த்து. ஆச்சரியமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கு ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணை பார்த்து அந்த ஆர்ச்சர் சொல்கிறான், அங்கே பாருங்கள் அந்த 5வது கட்டிடம் விழுந்துருச்சு, அவங்க 5வது ரேங்கில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம போரில் கலந்துக்கிட்டு ஜாம்பியெல்லாம் கொண்டோம்னா கண்டிப்பாக நம்ம இப்போ ரேங்க்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவனை ஒரு ஜாம்பி கடிக்க வருது. சுதாரிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை பயன்படுத்த ஆரம்பிக்குது. நண்பர்களே, இதை யாராருக்கு தெரியும்னு சொல்லிவிடுங்க. ப்ளம் பிளாசம் டெக்னிக்கை பயன்படுத்துது அந்த பொண்ணு. ஹீரோ திரும்பி பார்த்து ஹீரோ சொல்கிறான், எனக்கு அந்த பொண்ணை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ஏதோ அந்த பொண்ணை தெரிஞ்ச மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான் போன வாழ்க்கையில். பார்ப்போம் வாங்க போக கதையில். ஓஹோ, ப்ளம் பிளாசம் ஸ்வாடு, இப்போ ஞாபகம் வந்துச்சு அவளை பற்றி எனக்கு.
அவள் ஒரு ப்ளம் பிளாசம் ஸ்வாடாக தான் இருந்தா. அவள் ஒரு வீராங்கனியாகவும் இருந்தா. ரொம்ப சக்தி வாய்ந்தவளாகவும் இருந்தா. சீக்கிரமே அவள் ஒரு ஸ்வாட் மாஸ்டராக மாறுற அளவுக்கு சக்தி வாய்ந்தவளாக இருந்தா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் அவளால் அதை முடியலை. ஏன்னா ஜியோசோனோட கையால் அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். எப்பா சப்போர்ட் பண்ணுறவர யார்? நானா? நீந்தான்ப்பா, ஒன்னதான்ப்பா கேட்குறேன். நம்ம இப்போ கூட போயிட்டு போரில் கலந்துக்கிட்டோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ரேங்கு ஹையில் வரலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு கேட்குது. சரி, இப்போ ஸ்டேட்டஸ் போர்டில் பார்ப்போம் எவ்வளவு தான் வந்திருக்குன்னு அப்படின்ட்டு ஹீரோ ஸ்டேட்டஸ் போர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸ்டேட்டஸ் போர்டை ஓப்பன் பண்ணோன்னே எவ்வளவு கொலை பண்ணியிருக்கோம்? 1000க்கு 397 கொலை பண்ணியாச்சா? 5வது ரேங்க் வர வந்துட்டோமா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். டைம் வேறு கம்மியாக தான் இருக்குது. 1.5 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் நம்மளால் இதை முடிக்க முடியுமா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆஹா, இது எனக்கு ரொம்ப அற்புதமான நாள்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ பயன்படுத்தினது ப்ளம் பிளாசம் சோட தானே அப்படின்னு அந்த ஆர்ச்சர் அந்த பொண்ணை பார்த்து கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இது என்னால் நம்பவே முடியலை. அதுவும் என்னை காப்பாற்றுறதுக்கு அந்த ப்ளம் பிளாசம் சோட பயன்படுத்தினியா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டைம் முடியறதுக்குள்ளேயே நம்ம எப்படியாச்சும் இதை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான். சப்போர்ட்டர் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும் போதே நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிக்க போகிறான். ஆமாம், இவன் என்ன பண்ணுறான்? பொசுக்குன்னு கீழே குதிச்சிட்டான். கீழே போய் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு 2 பேரும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வேகமாக கீழே குதிச்சிக்கிட்டு இருக்கான். குதிச்சிக்கிட்டு இருக்கும் போதே தன்னோட அந்த ஸ்டிக்கில் மொத்த பவரையும் போர்ச் பண்ணுறான். போர்ச் பண்ணி ஒரு அட்டாக் பயன்படுத்துகிறான் ஹீரோ குதிக்கும் போதே சொல்கிறான், என்னோட மொத்த பவரையும் ஒன்று சேர்த்து நான் அந்த அட்டாக்கை பயன்படுத்த போகிறேன். என்னோட மொத்த பவரையும் ஒன்று சேர்க்குறேன். கண்டிப்பாக இந்த அட்டாக்லேருந்து அதுங்களால் தப்பிக்கவே முடியாது. எல்லாத்தையும் ஒரே அட்டாக்கில் வெட்டி வீசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி அந்த சாம்பிஸ் மேலாம் அட்டாக் பண்ணுறான். கண்டிப்பாக இவன் மான்ஸ்டர் தான் அப்படின்னு அந்த ஆச்சரிய ஹீரோவை பார்த்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக நம்ம இங்கே இருக்கிறோம். நம்ம தான் இப்போ இந்த 10 கோபுரத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்காமா? ஒரு வழியாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்பா கொஸ்டில் எவ்வளவு முடிச்சிருக்கோம்? 1000 சாம்பி கொள்றதுக்கு 560 சாம்பி கொண்டாச்சா? அடுத்த ஸ்டேஜ் வரும்போது முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஓவர், நீங்கள் இங்கேருந்து வெளில போகிறீங்க அப்படின்ட்டு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துருச்சு. ஹீரோவும் இங்கேருந்து வெளில போகிறான். ஹீரோக்கிட்ட அந்த ஆர்ச்சர் வந்து பேசிகிட்டு இருக்கான். மிஸ்டர் சப்போர்ட்டர், நீங்கள் ரொம்ப அமேசிங்காக சண்டை போட்டிங்க. நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த ஆர்ச்சர் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ நினைக்கிறான், நம்ம கொஞ்சம் பவர் இன்னும் கொஞ்சம் கெயின் வந்துட்டு மிச்சம் இருக்க இந்த கொஸ்டையும் முடிச்சிடணும். நீங்கள் ரொம்ப சக்திசாலி. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. நான் நம்பினவங்கள நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு அப்படின்னு அந்த ஆர்ச்சர் ஹீரோவுக்கு சால்ரா தட்டிக்கிட்டு இருக்கான். அந்த கயங் பொண்ணு ஹீரோ பண்ண அட்டாக்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. அன்பிலீவபிள், இதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெறும் ஒரு அட்டாக்கில் இவன் எப்படி இவ்வளோ செஞ்சான் அப்படின்னு ஹீரோ பார்த்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. ஆர்ச்சரு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு போகிறான், நம்ம இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து சந்திக்கலாம். நம்ம மறுத்திருப்பியும் டீம்மேட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு போகிறான். டக்குன்னு அங்கிட்ட ஒரு சவுண்டு இருக்குது. மிஸ்டர் சங்ஜான், யார் அது? ஓ, ப்ளம் பிளாசம் ஸ்வாடா? ஆமாம், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். ஆமாம், என்ன உங்களுக்கு தெரியுமா? எப்போயாச்சும் உங்களை சந்திச்சிருப்பேன் போல் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் இப்போ அவனோட பேசியே ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து சொல்லுது, இவன் கண்டிப்பாக ட்வின் ஸ்டார் கில்டுக்கு தேவைப்படுவான். ஏன்னா இவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். கண்டிப்பாக அவனை என்னோட கில்டில் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா நண்பர்களே? நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.